வணக்கம் நண்பர்களே. இது சுகமான சுமை தாங்கி நாவல். மூக்கில் மூக்குத்தி மின்ன நெற்றி வகுட்டில் மங்களகரமான குங்குமத்துடன் கண்களை மூடியபடி கண்ணதாசன் பாடலை ரசிக்கும் தாயை காயத்ரி வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். அம்மா தான் எத்தனை அழகு, பழைய பாடலை போட்டாலே போதும் தன்னையே மறந்து போயிடுறாங்க. சற்று தொலைவில் சீறி வரும் பைக் சத்தம் கேட்டதும் பாடலை ரசித்து கொண்டிருந்தவள் அச்சத்துடன் வியர்த்து போனாள். 20 வருடத்துக்கு மேலாக உள்ளத்தில் ஆழமாக புதைந்திருந்த பய உணர்வு கல்யாணியை விட்டு அகலவே இல்லை. காயத்ரி அவசரமாக கதை புத்தகத்தை விரித்து முகத்தை மறைத்து கொண்டாள். சினிமா ஹீரோ போல ராஜசேகர் அட்டகாசமாக பைக்கை நிறுத்திவிட்டு வீட்டினுள் நுழைந்தார். அவர் உடைகளை கலைந்து லுங்கிக்கு மாறிய வினாடியே காப்பி டம்ளரை பயபக்தியோடு கையில் ஏந்தி கொண்டு வந்தாள் கல்யாணி. வேண்டா வெறுப்பாக குடித்து முடித்துவிட்டு காலி டம்ளரை கல்யாணியிடம் கொடுத்தவாறு, இந்த 2 நாளில் என்னை தேடிட்டு யாராவது வீட்டுக்கு வந்தாங்களா என்றார். 2 நாளும் சின்ன வீட்டு வினோதினியோடு கொடைக்கானலில் உல்லாசமாக பொழுதை போக்கிவிட்டு குற்ற உணர்வு சிறிதும் இல்லாமல் ராஜசேகர் அதட்டலாக கேட்க கல்யாணி எரிச்சலை சிரமத்துடன் விழுங்கியவாறு, உங்கள் நண்பர் பாலு வந்தார் என்றாள். ராஜசேகரின் பார்வை உயர்ந்தது. அவன் எதற்கு நான் இல்லாத நேரத்தில் வந்தான்? வந்தவனை உடனே அனுப்பி வச்சியா இல்லை வீட்டுக்குள்ளே உட்கார வச்சு உபசரிச்சியா? ஏன் கேட்குறேன்னா, அவன் ஒரு மாதிரியானவன். நீயும் 2 பொண்ணுங்களை பெற்றவ மாதிரியே இல்லையே. கணவன் ராஜசேகரனின் வார்த்தையில் உடலும் உள்ளமும் கூனி குறுக நின்றாள். பெற்றவளின் நிலையை காண சகியாமல் படித்து கொண்டிருந்த நாவலை கீழே வைத்துவிட்டு தந்தையிடம் வந்தாள் காயத்ரி. உங்கள் குணத்தை நீங்கள் மாற்றிக்கவே மாட்டிங்களா? 2 நாளும் நீங்கள் எங்கே போனீங்க, தங்குனீங்கன்னு அம்மா ஒரு வார்த்தையாவது உங்களை கேட்டாங்களா? காயத்ரியின் சீற்றம் ராஜசேகரை மேலும் மூசிப்பி விட்டது. வேலைக்கு போய் சம்பாதிக்கிற திமிரில் பேசுகிறியா? நாளையிலேருந்து நீ வேலைக்கு போகக்கூடாது. நீங்கள் உத்தரவு போட்டால் அதன்படி நான் நடந்துக்க முடியுமா? உங்கள் சர்வாதிகாரத்தை எல்லாம் அம்மா கிட்ட வச்சுக்கோங்க. என்னடி சொன்ன? ஆக்ரோஷமாக காயத்ரியை அடிக்க கை ஓங்க வேகமாக ஓடி வந்து மகளை பின்னுக்கு இழுத்து கொண்டாள் கல்யாணி. என்னம்மா நீ முதல்ல உன் ரூமுக்கு போ. அப்பா கிட்ட எதிர்த்து வாயாடக்கூடாதுன்னு பல முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் இல்லை? மகளை தனியே இழுத்து வந்தாள் கல்யாணி. புடவை தலைப்பால் பொங்கி வந்த கண்ணீரை துடைத்து கொண்டாள். இந்த வீட்டில் காயத்ரி மட்டும் எனக்கு எதிர்ப்பாயிருக்கிறாள். இவ பொறப்பிலேயே எனக்கு சந்தேகம் வருது. ராஜசேகர் காயத்ரியின் காதில் விழும்படி முணுகவும் காயத்ரி மேலும் மனதில் அடிப்பட்டவளாக சோர்ந்து போனாள். பெற்றவர் மீதுள்ள கோபம் வெறுப்பாக விஸ்வரூபம் எடுத்தது. காலேஜ் முடித்து வீட்டிற்குள் நுழைந்த வித்யா வீட்டின் அமைதியான சூழ்நிலையினையும் அப்பாவின் பைக் நிறுத்தப்பட்டிருப்பதையும் பார்த்ததும் வீட்டின் சூழ்நிலையை நன்கு உணர்ந்தாள். எதுவும் பேசாமல் தாய் கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு இயந்திரம் போல பாடப்புத்தகத்தை பிரித்து வைத்து கொண்டு படிப்பதற்கு உட்கார்ந்தாள். தங்கை வித்யாவை நினைக்கையில் காயத்ரிக்கு பரிதாபமாக இருந்தது. அதிர்ந்து பேச தெரியாதவள், தகப்பனின் குரலை கேட்டாலே பயத்தில் சுருண்டு விழுபவள். காலேஜ் படிப்பு மட்டுமே உலகம் என்று இருப்பவள். தன்னை கண்டதும் வித்யா பயந்து நடுங்குவதால் ராஜசேகருக்கு சின்ன மகள் மீது சற்றே பாசம். ராஜசேகரின் பிறவி குணத்தை நன்கு உணர்ந்திருந்ததால் அவரது தந்தை பேத்திகள் மீது படிப்பு செலவுக்கு வங்கியில் பணத்தை டெபாசிட் செய்துவிட்டு கண்ணை மூடியிருந்தார். அந்த பணம் இவர்களின் படிப்பிற்கும் குடும்ப தேவைக்கும் போதுமானதாக இருந்தது. ராஜசேகர் பாட்டிலும் கண்ணாடி டம்ளருமாக உட்காரவும் கல்யாணிக்கு இனம் புரியாத அச்ச உணர்வில் நாக்கு வறண்டு போனது. ராஜசேகருக்கு சற்று நேரத்தில் போதை தலைக்கு ஏறியது. தள்ளாடியபடியே கல்யாணியின் கரத்தை பற்றி இழுத்தார். ஏய் கல்யாணி, 2 நாள் கழித்து உன்னை பார்த்ததும் அசந்தே போயிட்டேன். நாளுக்கு நாள் உன்னோட அழகு அதிகமாயிட்டே போகுது. நீ இருக்கும்போது வினோதினி எதற்குன்னு தோணுது. என்ன செய்கிறது? அவளை தொட்டு தொலைச்சிட்டேன்னு விட முடியல. சரி, தூக்கம் வருது, வா. பலியாடாக அவர் பின்னால் நடந்தாள் கல்யாணி. மறுத்தால் கணவன் மனுஷனாகவே இருக்க மாட்டார், ஆர்ப்பாட்டம் செய்வார். இரவு என்றும் பாராமல் வினோதினியை தேடி கிளம்பி விடுவார். சகித்து கொண்டால் 2 பெண் பிள்ளைகளுக்கு தெரிந்தால் மேலும் கேவலமாகிவிடுமே என்று அனைத்தையுமே சகித்து கொண்டாள். இரவு 2 மணியாகியும் தூக்கம் வராமல் பாத்ரூம் செல்ல எழுந்த காயத்ரி ஹால் சோஃபாவில் உதிர்ந்த சழுகாக படுத்து கிடந்த பெற்றவளை கண்டதும் வெகுவாக கலங்கி போனாள். அம்மா முதுகை தொட்டதும் கல்யாணி திடுக்கிட்டு திரும்பினாள். இரவு முழுவதும் அழுது முகம் சிவந்திருந்த தாயின் வேதனையை அவளால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. தூக்கம் வரலையாம்மா? நான் நல்லா தூங்கி 20 வருஷத்துக்கு மேலாகுது. விரக்தியுடன் பேசும் தாயின் கரத்தை ஆதரவோடு பற்றி கொண்டாள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நெருப்பில் நிற்கிற மாதிரி உங்கள் சந்தோஷம் உணர்ச்சிகளை சாகடிச்சுக்கிட்டு இவருக்கு அடிமையாக வாழ்ந்தே வாழ்க்கையை வீணாக்கிட்டீங்களே.
இப்படியே வாழ்ந்து பழகிட்டேன். உன் அப்பாவை எதிர்த்து பேசும் துணிவு எனக்கு இல்லை. நீ கூட அப்பா கிட்ட சரிக்கு சரியாக வாயாடுறத நிறுத்து. அவரை சமாளிக்க இனி என்னால் முடியாது. இனிமே தான் அவரை எதிர்த்து நிற்க போகிறேன். அழுத்தமாக பேசும் மகளை கவலையோடு பார்த்தாள் கல்யாணி. என்ன காயத்ரி பிடிவாதம்? உங்களை போல் என்னால் இனி அடங்கி போக முடியாதுமா. காயத்ரி, என்னை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் தூங்குங்க. காலையில் எழுந்ததும் அந்த ராட்சசன்கிட்ட அவதிப்பட வேண்டியிருக்குமில்ல. மகளின் பேச்சில் கல்யாணி கவலையானால் ராஜசேகரை நினைத்து பார்க்கவே உள்ளம் நடுங்கியது. அலுவலகத்தில் பென்சிலால் காதை குடைந்தபடி கணக்குகளை சரிபார்த்து கொண்டிருந்த கிளார்க் முன் மாதவன் நின்றிருந்தார். என் மருமகள் காயத்ரியை பார்க்கணும் என்ற மாதவனை ஆச்சரியமாக பார்த்தார் கிளார்க். காயத்ரி உங்கள் மருமகளா? அந்த பொண்ணுக்கு இன்னும் திருமணம் ஆகலைன்னு தானே நினச்சோம். நீங்கள் அப்படி நினச்சா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? முக்கியமான விஷயமா என் மருமகளை உடனே பார்க்கணும். கிளார்க் வியப்பு மாறாமல் பியூனிடம் சொல்லி காயத்ரியை வரவழைத்தார். காயத்ரியின் கழுத்தை கூர்ந்து பார்த்தார். ஒருவேளை தாலியை ஜாக்கெட்டுக்குள் மறைத்து வைத்திருப்பாளோ என்று எண்ணியவர், இந்த காலத்தில் யாரை நம்புறதுனே தெரியல, காலம் ரொம்ப கெட்டு போச்சு என்று முணுமுணுக்க மாதவன் தன்னை தேடி அலுவலகத்துக்கே வந்ததை நினைத்து ஆச்சரியப்பட்டாள் காயத்ரி. ரிசப்ஷனில் அமர்ந்தார்கள். மாமா, நீங்கள் எப்படி? ஏன் நான் வரக்கூடாதா? என் மருமகளை பார்க்க எனக்கு உரிமை இல்லையா? நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. திடீர்னு வந்திருக்கீங்களே, அதனால தான் கேட்டேன். சங்கர் உனக்கு 4-5 தடவை ஃபோன் செய்து விட்டான். ஆஃபீஸ் பக்கமே அவனை வரக்கூடாதுன்னு உத்தரவு போட்டுட்டேன். ஆனால் எனக்கு அந்த உத்தரவு போடலையேம்மா. அதனால தான் நானே உன்னை தேடி வந்துட்டேன். வந்தது மட்டுமில்லை, நீ தான் என் மருமகள்னு கிளார்க்கிட்ட சொல்லிட்டேன். சாரிம்மா என்றார். ஒரு வாரமாக நீயும் வீட்டு பக்கமே வரல. சங்கர் உன் நினைவிலேயே தவிச்சு போயிருக்கிறான். திருமணமாகியும் 6 மாதமாக பிரம்மச்சாரியாக வாழறான். மனசுக்கு சங்கடமாக இருக்குது. என்னோட சூழ்நிலையை புரிஞ்சுக்கோங்க மாமா. எனக்கும் சங்கருக்கும் திருமணமான விஷயம் என் அம்மாவுக்கே தெரியாது. என் மேலே உயிரியே வச்சிருக்கிற அவங்களுக்கே தெரியாமல் திருமணம் செய்து விட்டேன்னு நினைக்கும்போது உன்னோட இந்த வேதனைக்கு காரணமே நான் தானம்மா. என்னால் தானே அப்படி ஒரு சூழ்நிலையும் உருவாயிடுச்சு. நடந்தது நடந்துடுச்சு. அதுக்காக நடந்து முடிஞ்ச திருமணத்தை மறைச்சிட்டு எவ்வளோ நாளைக்கு வாழ முடியும் சொல்லு? உன் அப்பா கிட்ட நான் பேசட்டுமா? ஐயோ வேண்டாம். என் அப்பாவை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இல்லை? கோபத்தில் உங்களை அவமானமாக பேசிடுவார். பேசட்டுமே, நான் அதற்கு தயாராக தான் இருக்கிறேன். நீயும் சங்கரும் சந்தோஷமாக வாழணும். அதுக்காக உன் அப்பா கிட்ட நான் அவமானப்படவும் தயாராக இருக்கேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க மாமா. நானே விஷயத்த வீட்டில் சமயம் பார்த்து சொல்லிடுறேன். இதையே எத்தனை நாளைக்குமா சொல்ல போகிற? ப்ளீஸ் மாமா, எப்படியும் சொல்லிடுறேன். 1 வாரம் டைம் தருவேன். அதுக்குள்ளே வீட்டில் சொல்லிடு. இல்லைனா நானே உன் வீடு தேடி வர வேண்டி இருக்கும். நீ என் வீட்டு மகாலட்சுமியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேம்மா. உங்கள் ஆசையை நிறைவேற்றுறது என் கடமை. இன்றைக்கி சாயந்தரம் பீச்சில் வழக்கமான இடத்துல அவருக்காக காத்திருப்பதா சொல்லிடுங்க மாமா. சொல்லிடுறேம்மா. ஆனால் ரொம்ப நாளைக்கு என் மகனை காத்திருக்க வச்சிடாத தாயே. அவனை பார்க்கவே சகிக்கல. தேவதாஸ் மாதிரி இருக்கிறான். கவலையே படாதீங்க, அந்த தேவதாஸ் வேஷத்தை கலைக்க வைக்கிறேன் என்று சிரித்தவள் பியூன் மூலம் காப்பி வாங்கி வர செய்து அவரை குடிக்க செய்து வழி அனுப்பி வைத்தாள். இதற்குள் கிளார்க் மூலம் விஷயம் அலுவலக வேலையாட்கள் எல்லாருக்குமே தெரிந்துவிட காயத்ரியை வினோதமாக பார்க்க தொடங்கினார்கள். காயத்ரி சங்கடத்துடன் தலை குனிந்தவாறு சென்று தன் இருக்கையில் அமர்ந்தார். சங்கரின் நினைவு முழுமையாக உள்ளத்தை ஆக்கிரமித்திருந்ததால் அலுவலக வேலையில் நாட்டமில்லாமல் உள்ளம் அலைப்பாய்ந்தது. சங்கர் மென்மையான குணம், அழகான முகம், இதழ் ஓரச் சிரிப்பில் இதயத்தை கொள்ளும் கவர்ச்சி. 6 மாதமாக சங்கர் மட்டுமா பிரம்மச்சாரியாக இருக்கிறார்? நானும் தானே இருக்கிறேன். ஜாக்கெட்டினுள் தாலியை மறைத்து கொண்டு திருமணம் ஆகாதவள் போல போலி நாடகமாடிக்கொண்டு பெற்றவளையும் ஏமாற்றி தாலி கட்டவனையும் ஏங்க வைத்து நிம்மதி இல்லாமல் காயத்ரியின் உள்ளம் அலைப்பாய்ந்தது. மாலை கடற்கரை. சுண்டல் மிளகாய் பஜ்ஜிகளின் கூவலுக்கு இடையே உலகத்தையே மறந்து உட்கார்ந்திருக்கும் காதல் ஜோடிகள். பீச் மணலில் கோலமிட்டவாறு காயத்ரியின் வருகைக்காக காத்திருந்த சங்கரின் அருகில் உரசினார் போல் காயத்ரி அமர்ந்தாள். 1 மாதமாக சேவ் செய்யப்படாத தாடியுடன் அமர்ந்திருக்கும் சங்கரை பார்த்ததும் காயத்ரியின் உள்ளம் உருகி போனது. உரிமையின் வெளிப்பாட்டை உணர்த்தும் வகையில் சங்கரின் வலது கரத்தை பற்றி தன் கன்னத்தில் வைத்து கொண்டாள். என்னங்க இது? எதுக்காக இந்த கோலம்? சகிக்கலை. சங்கர் முகத்தை இறுக்கமாக வைத்துக்கொண்டு எல்லாமே உன்னால் தான். தாலி கட்டி 6 மாதமாகியும் மனைவியை தொடர உரிமை கூட கிடைக்கலங்கிற ஏக்கம் 1 வாரமாக முகத்தை கூட காட்டாமல் ஏமாத்திட்டுருக்கிறியே என்கிற கோபம் என்றான். காயத்ரி காதல் ததும்ப சங்கரை ஏறிட்டாள். எனக்கு மட்டும் அந்த எண்ணமே இல்லாத மாதிரி பேசுகிறீங்களே. அந்த எண்ணம் இருக்கிறவள் 1 வாரமாக என்னை ஏன் பார்க்க வரல?
வீட்டில் அப்பானால பிரச்சனை, ரொம்பவும் கொடுமைக்காரராக மாறிட்டாரு. அம்மாவையும் தங்கச்சியையும் நினைக்கும் போது மனசு தாங்க மாட்டேங்குது. அசடு, மகாராணியாக உன்னை தாங்க நான் இருக்கும்போது உன் அப்பனுக்கு பயந்து ஏன் அடங்கியிருக்கிற? உன் அம்மாவும் தங்கையும் நம்மோடையே இருக்கட்டும். என் அப்பாவின் எண்ணமும் அதுதான். நீங்கள் சுலபமாக சொல்லிட்டீங்க. அம்மா உங்கள் ஏற்பாட்டுக்கு சம்மதிக்கணுமே. சங்கர் அழுத்து கொண்டான். நீ ஏன் முடிவு செஞ்சா எப்படி? உன் அப்பாவை பார்த்து பேசுகிறேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற. அங்கே பார், ஒவ்வொருத்தரும் அவங்க மனைவியோட ஜாலியாக உட்கார்ந்து பேசுகிறத. திருமணமாகியும் திருட்டுத்தனமாக காதலிக்கிற நிலை எனக்கு. காயத்ரி குறும்பாக சிரித்தாள். திருட்டுத்தனமாக காதலிக்கிறது கூட ஒரு வகையில் சந்தோஷமாக தானே இருக்குது. சண்டே எனக்கு லீவு தானே, யாராவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு போயிட்டு வருவோமா? சங்கரை சமாதானப்படுத்தும் நோக்கில் பேச சங்கர் முகம் மலர்ந்தான். சினிமாவுக்கு வேண்டாம், மகாபலிபுரம் போவோம். காலையில் நேரமாக போயிட்டு இருட்டுறதுக்குள்ளே வந்துடுவோம். வேண்டாம், அவசரமாக மறுத்தாள். ஏன் வேண்டாங்கிற? நீங்கள் எதுக்காக மகாபலிபுரம் கூப்பிடுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நேரம் வரும் வரையில் பொறுத்திருப்போமே. சங்கர் கோபத்துடன் முகத்தை திருப்பி கொண்டான். என்னவோ செய், இனியும் நான் எதுவும் பேசுறதுக்கு இல்லை. காயத்ரி சங்கரின் கன்னத்தை தடவினாள். உடனே கோபம் வந்துடுமே. இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம திருமண விஷயத்தை வீட்டில் தெரியப்படுத்திடுறேன். அது வரையிலாவது பொறுமையாக இருங்களேன். இன்றைக்கி மாமா என் ஆஃபீஸ்க்கே வந்து காயத்ரி என்னோட மருமகள்னு வெளிப்படையாக சொல்லிட்டாரு. இதை கேட்டதும் சங்கர் சிரித்தான். அப்பா என்னை விட தைரியசாலி தான். எனக்கு இந்த யோசனை முன்னமே வரலையே. எல்லாருமே என்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க தெரியுமா? காயத்ரி சினிங்கினாள். நல்லா பார்க்கட்டும். ஒரு வாரத்தில் நீ என்னை தேடி வரணும். இல்லைன்னா உன் ஆஃபீஸ்க்கு வந்து நான் தான் காயத்ரியோட புருஷன்னு சொல்லிக்கிட்டு நிற்பேன் உங்களை என்று தன் இரு கைகளாலும் சங்கரின் கேசத்தை கலைத்தாள். இரவு 1 மணியாகியும் தூங்காமல் அசோக் புரண்டு படுத்தபடி இருந்தான். அவனது அசைவை உணர்ந்து விமலா எழுந்து உட்கார்ந்தாள். பக்கத்தில் 2 வயது பாலு தூங்கி கொண்டிருந்தான். என்னங்க, தூக்கம் வரலையா? அசோக்கும் எழுந்து உட்கார்ந்தான். ஆஃபீஸில் ஒரு பிரச்சனை, மனசே சரியில்லை. ஆஃபீஸ் பிரச்சனையை ஆஃபீஸ்லேயே விட்டுடணும். இப்படி தூங்காமல் கண் விழித்தால் உடம்பு என்னத்துக்காகும்? கணவனின் தோளில் முகம் புதைத்தபடி விமலா உரிமையுடன் கண்டித்தாள். அசோக் சிரிப்புடன் மனைவியை ஏறிட்டான். 2 பேருக்கும் தூக்கம் வரல. என்ன செய்யலான்னு நீயே சொல்ல. காதல் போதையுடன் நெருங்கிய கணவனின் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டாள். ஏன் தூங்கலைன்னு உங்களை கேட்டதே தவறாகிடுச்சுல்ல. நம்ம பாலு பிறந்து 2 வருஷமாக போகுது. நம்ம திருமண விஷயத்தையும் பையன் பிறந்ததையும் உங்கள் வீட்டில் சொல்லாமல் இருக்கீங்க. இப்படியே இருந்தால் எப்படிங்க? அசோக் அலுப்புடன் மனைவியை விட்டு விலகி எழுந்து நின்றான். என்னவோ எனக்கு மட்டும் அக்கறையே இல்லாத மாதிரி பேசுறியே. என் அப்பாவை பற்றி ஏற்கனவே உன்கிட்ட சொல்லியிருக்கிறேன்ல. கோபக்கார மனுஷன். மனசு மாதிரி சட்டுன்னு சொத்து முழுவதையும் 2 பொண்ணுங்க மேலேயும் எழுதி வச்சிடுவார். அப்பாவுக்கு பயப்படுறவர் துரத்தி பிடிச்சி என்னை எதுக்காக காதலிக்கணுமாக்கும்? தெரியாதனமாக காதலிச்சு தொலைச்சிட்டேன். இப்போ என்ன செய்யணுங்கிற? என் அப்பா கிட்ட எப்போ பேசணும்னு எனக்கும் தெரியும். அது வரையில் வாயை மூடிக்கிட்டு ஒழுங்கா இரு. அசோக் கோபத்துடன் அதட்டவும் விமலாவின் முகம் வாடி போனது. இதுவரையில் தேனாக பேசியவன் நெறிஞ்சு முள்ளாக குத்தத் தொடங்கிவிட்டான். மேலும் பேச பயந்தவளாக படுக்கையில் சுருண்டு படுத்து கொண்டாள். எப்படியும் தன்னை சமாதானப்படுத்த நெருங்குவான் என்றிருந்த நம்பிக்கை பொய்த்து போனது. அசோக் மாறிவிட்டான். இப்போதெல்லாம் அவனது முகத்தில் குழப்பம், கோபம். கனிவாக தொட்டு உறவாடியவன் மறுவினாடியே குணம் மாறி சீறி விழுகிறான். காரணம் புரியாமல் விமலா கண் கலங்கினாள். சிகரெட் பிடித்தபடி அசோக் யோசனையில் ஆழ்ந்திருந்தான். நேற்று அவன் தந்தையிடமிருந்து வந்த கடிதம் பாடாகப்படுத்தியது. அசோக்குக்கு பெண் பார்த்து விட்டாராம். உடனே ஊருக்கு கிளம்பி வர சொல்லி கடிதம் எழுதிவிட்டார். ஒவ்வொரு முறையும் எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி தகப்பன் பார்த்து வைத்திருக்கும் பெண்ணை நிராகரித்து விடுவான். இந்த பெண்ணை என்ன சொல்லி நிராகரிப்பது என்று குழப்பமாக இருந்தது. விமலாவை விட்டுவிடவும் அவனுக்கு சம்மதமில்லை. விமலா காதல் மனைவி மட்டுமில்லை, வேலைக்கு சென்று கை நிறைய சம்பாதிக்கிறாள். இன்னும் சில நாளில் பதவி உயர்வு கிடைத்து மேலும் நிறைய சம்பாதிக்கப் போகிறாள். அது மட்டுமில்லை, விமலாவுக்கு துரோகம் செய்துவிட்டு வேறு பெண்ணை மணந்து கொண்டால் பத்திரகாளியாகி விடுவாள். விமலா அன்பு காட்டுவதில் நல்ல மனைவிதான். பொறுமை, எல்லை மீறும்போது பயங்கர கோபக்காரி. பல சமயங்களில் விமலாவின் கோபத்தை அசோக் அறிந்து வைத்திருக்கிறான். இறுதி கட்டத்திற்கு வந்தாகிவிட்டது. நிச்சயம் முடிவெடுக்க வேண்டியதுதான். பல நிமிட நேரங்களுக்கு பிறகு படுக்க சென்றான். விமலா எப்போதோ தூங்கிவிட்டிருந்தாள். காலை சூட்கேஸுடன் ஊருக்கு கிளம்பிய கணவனை விமலா ஆச்சரியமாக பார்த்தாள். என்னங்க திடீர்னு ஊருக்கு? நேற்று கூட நீங்கள் ஊருக்கு போகிறதா என்கிட்ட சொல்லவே இல்லையே.
நைட்டு யோசனை செஞ்சேன். அப்பா நல்ல மாதிரியாக இருக்கும்போதே நம்ம விஷயத்த சொல்லிடுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். விமலா மகிழ்ச்சி பெருக்குடன் கணவனை கட்டி கொண்டாள். தேங்க்ஸ் அசோக். எப்படியோ என்னோட மாமியார் மாமனார் நாத்தனார்களை கூடிய சீக்கிரமாக பார்க்க போகிறேன். மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஊருக்கு போயிட்டு நல்ல முடிவோடு வாங்க. உங்கள் அக்காங்க 2 பேருக்கும் பட்டுப்புடவை நகைங்க எடுக்கணும். அவங்களுக்கு செய்ய வேண்டியது நம்ம கடமை. நெஞ்சில் கனவுகளை சுமந்தபடி விமலா சொல்ல அசோக் தனக்குள் சிரித்து கொண்டான். ஆசையாக வாங்கிய பைக்கை ராஜசேகர் துடைத்து கொண்டிருந்தார். ஸ்கூட்டியிலிருந்து நடுத்தர வயது பெரியவரும் இளைஞனும் இறங்கி வாசலில் நிற்கவும் அவர்களை ராஜசேகர் உற்று பார்த்தார். நீங்கள் யார்? நெருங்கின உறவுக்காரங்க தான். வீட்டிற்கு போய் பேசுவோமே. பேச்சுக்குரல் கேட்டு வெளியே எட்டி பார்த்த காயத்ரி அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். மாதவனும் சங்கரும் நின்றிருந்தார்கள். சொன்னது போல 1 மாதம் ஆன பிறகும் காயத்ரி வீட்டில் திருமணம் நடந்த விஷயத்தை சொல்லாதிருக்க பொறுமை இழந்த சங்கர் தன் தகப்பனையும் அழைத்து கொண்டு காயத்ரியை தேடியே வந்துவிட்டான். பயத்தில் நாக்கு உலர்ந்து போனது காயத்ரிக்கு. ஓடி சென்று அறைக்குள் நுழைந்து கொண்டாள். கல்யாணி மகளை உற்று பார்த்தாள். எதற்கு அவங்கள பார்த்து பயந்து ஒளியிற? வந்து பேச முடியாமல் திணறிய மகளை அணைத்து கொண்டாள் கல்யாணி. அவங்கள இன்னைக்கு வர சொன்னதே நான் தான். சங்கர் உன்னோட கணவர்னு எனக்கு தெரியும். தாயின் வார்த்தையில் திகைத்து போனாள். உன் மாமனார் என்னை கோவிலில் பார்த்து எல்லா விஷயங்களையும் சொன்னார். அவரோட மனைவி ஹார்ட் அட்டாக் வந்து உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது மகனோட திருமணத்தை கண்ணில் பார்க்கணுமேங்கிற ஆசையில் உன்னை வற்புறுத்தி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சுருக்காங்க. சங்கரும் நீயும் 2 வருஷமாக காதலிக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பெற்றவளான எனக்கு தெரியல. கலங்கும் தாயே கெஞ்சுதலாக பார்த்தாள். சாரிம்மா, உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னெல்லாம் மறைக்கல, தவறு தான். அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சால் கொன்னுடுவாரேன்னு பயமாக இருந்தது. இன்னைக்கு என்ன நடக்கும்னே தெரியலையே. கல்யாணி மகளின் கன்னத்தில் முத்தமிட்டாள். நல்லது தான் நடக்கும். ஒரு விதத்தில் பைசா செலவில்லாமல் உன் திருமணம் நடந்ததேன்னு உங்கள் அப்பாவுக்கு சந்தோஷம். ஆனாலும் அவரோட ஆணவத்தை வெளிக்காட்டாதிருக்க மாட்டார். ஆர்ப்பாட்டம் செய்வார். உன்னோட துணிகளை இந்த பெட்டியில் வச்சுருக்கேன். தைரியமாக பெட்டியை எடுத்துக்கிட்டு உன் புகுந்த வீட்டுக்கு கிளம்பிடு என்ற தாயின் நெஞ்சில் அழுகையோடு முகம் புதைத்து கொண்டாள். உங்களையும் வித்யாவையும் விட்டுட்டு நான் மட்டும் எப்படிம்மா? ரொம்ப தொலைவில் ஒன்றும் போகலையே. பஸ் ஸ்டாப் பக்கம் தானே. அடிக்கடி உன்னை பார்க்க வருவேன். இதற்குள் ராஜசேகரின் சிம்ம குரல் உயர்ந்திருந்தது. அப்பா கோபமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இனியும் தாமதிக்காத, பெட்டியை எடுத்துக்கிட்டு கிளம்பு. அம்மா. காயத்ரி தயங்க, சொன்னதை செய். தாயின் அதட்டல் கையில் பெட்டியை எடுத்து வைத்தது. தங்கை வித்யாவிடம் கண்ணீரோடு விடை பெற்று கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தாள் காயத்ரி. ராஜசேகர் காயத்ரியை எரித்து விடுவதைப் போல பார்த்தார். பெட்டியை தூக்கிக்கிட்டு வெளியே போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துடுச்சா? திருமணத்துக்கு பிறகு எனக்கு புகுந்த வீடு தானே நிரந்தரம். துணிவுடன் பேசினாள். அந்த திருமணம் எனக்கு தெரியாமல் நடந்தது. திருட்டுத்தனமாக நடந்த திருமணத்தை ஏற்றுக்க முடியாது. நீங்கள் ஏற்றுக்காட்டாலும் நான் ஏற்றுக்கொண்டேனே. என்னை தடுக்க உங்களுக்கு உரிமை இல்லை. என்னடி சொன்ன? காயத்ரியை அடிக்க ராஜசேகர் கை ஓங்க சங்கர் அவரது கரத்தை இறுக பிடித்து கொண்டான். காயத்ரி இப்போ என்னோட மனைவி. உங்கள் சம்மதத்தோட முறைப்படி காயத்ரியை அழைச்சிட்டு போகணும் தான் நானும் என் அப்பாவும் ஆசைப்பட்டோம். உங்கள் திமிரால் எங்களை ரொம்பவும் கேவலப்படுத்தி பேசிட்டீங்க. காயத்ரிக்காக இத்தனையும் பொறுத்துக்கிட்டோம். கிளம்பு காயத்ரி, போகலாம். காயத்ரியின் கரத்தை பற்றி இழுத்தபடி சங்கர் வெளியேற மாதவன் அவர்களை பின்தொடர்ந்து நடந்தார். எதுவும் செய்வதறியாது ராஜசேகர் திகைப்புடன் அவர்கள் வெளியேறுவதையே பார்த்தபடி நின்றார். மகளை அவளின் உரிமையுள்ள இடத்திற்கு அனுப்பிவிட்ட பெருமிதத்தில் கல்யாணி நிம்மதி பெருமூச்சு விட்டாள். கட்டிலை சுற்றிலும் பூக்களின் அலங்காரம், ஊதுபத்தியின் நறுமணம் மூக்கை துளைத்தது. மாதவன் உற்சாக மிகுதியில் டேப்பில் பழைய பாடலை உறக்க பாட வைத்து கொண்டிருந்தார். காயத்ரிக்கு அந்த பாட்டு அம்மா கல்யாணியை நினைவுபடுத்தியது. அம்மாவுக்கு பிடித்த பாடல்களில் இதுவும் ஒன்று. அம்மாவின் நினைவு வரவும் கண்கள் கலங்கியது. அவளின் அருகே அமர்ந்த சங்கர் ரோஜா புஷ்பத்தை தொடுவது போல காயத்ரியின் கரத்தை பற்றி உதட்டால் ஒற்றி எடுத்தான். கணவனின் தொடுகையினால் காயத்ரியின் தேகம் சிலிர்த்தது. கலங்கிய மனைவியின் கண் மலர்களை தன் உதட்டின் ஸ்பரிசத்தில் வருடி கொடுத்தான். ஏண்டா அலறையா? காயத்ரி கணவனின் நெஞ்சில் தலை சாய்த்து கொண்டாள். பாட்டை கேட்டதும் எனக்கு அம்மாவின் நினைவு வந்துடுச்சுங்க. வித்யாவும் அம்மாவும் அப்பா கிட்ட என்னெல்லாம் வேதனையை அனுபவிச்சிட்ருக்காங்களோ தெரியலையே. இந்த வார ராசி பலனில் அம்மாவுக்கு சரியில்லைன்னு போட்டிருந்தது. அதை நினைத்தால் பயமாயிருக்கு. சங்கர் வாய்விட்டு சிரித்தான். இந்த மாதிரி மூட நம்பிக்கை உனக்கும் இருக்கா? விடியிற ஒவ்வொரு நாளும் அற்புதமான நாள்னு நினைக்கணும். அப்போது தான் வாழ்க்கையே இனிக்கும். உதாரணத்துக்கு உனக்கு ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன். 1997 வருஷம்
அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியாவில் ஜான் அண்டானியோவுக்கு கொலை குற்றத்திற்காக நீதிபதி 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கியிருக்காரு. குற்றவாளியும் நீதிபதியிடம், ஐயா 7 எனக்கு அதிர்ஷ்டமில்லாத எண்ணுன்னு சொல்லியிருக்கான். அப்படியானா 8 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்குறேன்னு நீதிபதியும் சொல்லிட்டாரு. அவனோட மூட நம்பிக்கையினால் சிறை தண்டனை ஓராண்டு காலம் அதிகமாயிடுச்சு. தேவையில்லாத மூட நம்பிக்கையினால் நிம்மதியே பறி போயிடும். நீ பயப்படும்படி உன் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நாளை உன் அப்பா வீட்டில் இல்லாத சமயமாக பார்த்து ஃபோனில் பேசு. உன்கிட்ட அப்பாவும் சில விஷயங்கள் பேசணும்னு சொன்னார். என்ன, உன் அப்பா எப்படிப்பட்டவர்னு நேத்தே பார்த்துட்டோம். உன் தங்கையும் அம்மாவும் இதுவரை உன் அப்பா கிட்ட அனுபவித்த வேதனைகள் போதும். நானும் அப்பாவும் நினைக்கிறோம். நாளைக்கு ஃபோன் செய்து வீட்டு பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேளு. உன் அப்பா ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணாருன்னு வைய, அவங்க 2 பேரையும் நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடலாம். கனிவோடு பேசும் கணவனை ஆச்சரியமும் சந்தோஷமுமாக பார்த்தாள் காயத்ரி. மாமாவுக்கும் உங்களுக்கும் தங்கமான மனசுங்க. நான் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவள் என்ற மனைவியின் உதட்டில் விரலை வைத்தான். நீ மட்டும் என்னவா, என் அம்மாவின் கடைசி ஆசைக்காக பெற்றவங்களுக்கு தெரியாமலே என்னை மணந்து கொண்டாயே. நம் திருமணம் பெற்றவங்களோட சம்மதத்தில் ஆடம்பரமாக நடந்திருக்கணும். எங்கள் சுயநலத்துக்காக உன் கனவுகள் ஆசைகளை அழிச்சிட்டோம். என்னை புரிந்து வைத்திருக்கிற நீங்களா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நம்ம திருமணம் கடவுள் முன்னாடி நடந்தாலும் ஏழைங்க வயிறு குளிரும் வகையில் அவங்களுக்கு ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வரவழைச்சி சாப்பிட வச்சிங்க. ஆடம்பரமான திருமணத்தில் சாப்பாட்டோட சுவையும் பட்டுப்புடவை நகைகளோட போலி விளம்பரமும் தான் இருந்திருக்கும். எளிமையான திருமணமாக இருந்தாலுமே கடவுள் அன்பான நல்ல கணவரையும் குழந்தை போல மனசுள்ள மாமனாரையும் கொடுத்துருக்கிறாரு. இப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டே இருந்தால் பொழுது விடிஞ்சிடும். உன் மனசு இருக்கும் நிலையில் இன்றைக்கி தனியாக படுக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். நிம்மதியாக படுத்து தூங்கு. படுக்கையிலிருந்து எழ முயன்றவனின் கரத்தை பற்றி நிறுத்தினாள். இனியும் உங்களை ஏமாற்ற எனக்கு மனசு வரல. வெட்கத்துடன் பேசும் மனைவியின் முகத்தை ஆசையுடன் நிமித்தினான். அவனது கண்கள் காயத்ரியின் கண்களோடு உறவாடி காதல் மொழி பேசியது. மறுநாள் காலை புது பெண்ணிற்குரிய நாணத்துடன் தலைக்கு குளித்து சூடாக காப்பியை கலந்து மாதவனிடம் கொண்டு வந்தாள். மாதவன் காப்பி டம்ளரை வாங்கி கொண்டு மருமகளை உள்ளம் நிறைந்த சந்தோஷத்துடன் ஏறிட்டார். என்னோட மருமகள் கையால் காப்பி வாங்கி குடிக்க மாட்டோமான்னு ஆசையாக இருந்தேன். இனிமே தினமும் என் கையால் காப்பி கிடைக்குமாம்மா. இன்னொரு விஷயம், என்னம்மா, அம்மாவுக்கு ஃபோன் செய்யணும். இதற்கு என் அனுமதி வேணுமா? இது உன் வீடு. ஃபோன் பண்ணி அங்கே பிரச்சனை எப்படி இருக்குன்னு கேளு. தலையசைத்தபடி ஃபோன் அருகே சென்றாள். பெற்றவளிடம் 10 நிமிடங்களுக்கு மேல் பேசிவிட்டு வியர்த்து போன முகத்துடன் ஃபோனை வைத்தாள் காயத்ரி. மாதவன் மருமகளின் முகமாறுதலை கவனித்தார். என்னம்மா காயத்ரி, வீட்டில் உங்கள் அப்பா பிரச்சனை பண்ணுறாரா? காயத்ரி அழுகையுடன் மாதவனை ஏறிட்டாள். என்னால் என் தங்கையோட படிப்பு பாதியிலேயே நிற்கிது மாமா. வித்யாவை இனிமேல் காலேஜுக்கு போகக்கூடாதுன்னு அப்பா தடை போட்டுட்டாராம். அடக்கடவுளே, இந்த மனுஷனுக்கு புத்தி ஏன் இப்படி போகணும்? எனக்கு பார்த்து வைத்திருந்த மாப்பிள்ளையை வித்யாவுக்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறாராம். மாப்பிள்ளை வெளியூரில் வேலையில் இருக்கிறாராம். வித்யாவுக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவளோட ஆசையெல்லாம் நிறைவேறாமல் போகுது. இதை சொல்கையில் காயத்ரியின் குரல் அழுகையில் கம்மியது. உன் அம்மா திருமணத்தை தள்ளி வைக்க சொல்லியிருக்கலாமே. என் அப்பாவோட பிடிவாத குணத்தை பற்றி ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் மனுஷனே இல்லை. அவர் நினச்சதை உடனே செயல்படுத்தணும்னு நினைப்பார். நான் பேசி பார்க்கட்டா? வேண்டாம் மாமா, உங்களை அலட்சியப்படுத்தி பேசிட்டா என்னால் தாங்க முடியாது. அதுக்காக எதுவும் செய்யாமல் இருக்க முடியுமாம்மா? வேறு வழியே தெரியலிங்களே மாமா. என் அப்பாவை எதிர்த்து எதுவும் செய்ய முடியல. அவள் விதிப்படி நடக்கட்டும். மாப்பிள்ளையும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறாரு. பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரிகிறாருன்னு அம்மாவே சொல்லிட்டாங்க. உன் தங்கைக்கு திருமணத்தில் சம்மதமான தெரியணுமேம்மா. சம்மதம் இல்லைன்னா வித்யாவை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுவோம். என் பொண்ணாக இருக்கட்டும் வித்யா. அவள் விரும்பின படிப்பு படிக்கட்டும். காயத்ரி வேதனையுடன் முறுவலித்தாள். நீங்கள் நினைக்கிறது நிச்சயம் நடக்காது. ஏம்மா, வித்யா என்ன மாதிரி இல்லை. அப்பாவை நேருக்கு நேர் பார்க்கவே நடுங்குவா. அப்பாவோட பேச்சை மீறி எதுவும் செய்ய மாட்டா. புரியுது மாமா. ஆனால் வித்யா அப்பாவை மீறி என்னால் எதுவும் செய்ய முடியாதுன்னு அழுவாளே. கஷ்டம்தான். உன் தங்கையோட திருமணத்துக்கு எங்களை நிச்சயம் உன் அப்பா அழைக்க மாட்டார். அதனால் நீயாவது திருமணத்தில் கலந்துக்கொள். உன் அம்மா தங்கைக்கு சற்றே ஆறுதலாக இருக்கும். மாதவன் சொல்லவும் காயத்ரி அவசரமாக மறுத்தாள். உங்களோட நல்ல மனசு என் அப்பாவுக்கு இல்லை. ஆசையோடு திருமணத்துக்கு போனாலும் என்னை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிடுவார். இப்போ நான் தனி மனுஷி இல்லையே. மாதவன் சிரித்தார். சரிதான், பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. ஆஃபீஸுக்கு 10 நாள் லீவு போட்டுடுமா? சங்கரையும்
சங்கரையும் போட சொல்லிட்டேன். வெயில் அதிகம், ஊட்டி கொடைக்கானல்னு எங்கேயாவது நிம்மதியாக போயிட்டு வாங்க, மனசுக்கு ஆறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும். உங்களை தனியாக விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது மாமா. மாதவன் மருமகளை பரிவோடு பார்த்தவாறு, நான் சின்ன குழந்தை இல்லைம்மா, கிராமத்து பக்கம் போய் பல நாள் ஆயிடுச்சு. நானும் கிராமத்தில் போய் 2 நாள் தங்கிட்டு வரேன், கவலைப்படாமல் போயிட்டு வாங்க என்றார் மாதவன். மாமனாரின் வார்த்தையை மீற முடியாமல் எழுந்து சமையல் அறைக்குள் நுழைந்தாள். எனக்கு கல்யாணமே வேண்டான்னு நானும் பல தடவை சொல்லிட்டேன், கல்யாணம் செஞ்சுக்க சொல்லி என்னை ஏம்மா வற்புறுத்துறீங்க? அசோக் கோபமாக பெற்றவளிடம் கேட்டான். மிக்சியில் சட்னி அரைத்து கொண்டிருந்த கோமதி மிக்சியின் இயக்கத்தை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தாள். திருமணமே வேண்டான்னு நீ ஏன் அடம் பிடிக்கிற? அதை முதல்ல சொல்லு. அது பிடிக்கலன்னா விட்டுடுங்களேன். வாழ்நாள் முழுவதும் பிரம்மச்சாரியாக நீயும் இருந்து விட முடியாது, உன்னையும் இப்படியே விட்டுவிடவும் மாட்டோம். என்னவோ தெரியல, உனக்கு புரிந்து கொள்ளவே முடியல. வேலைக்கு சேர்ந்து அந்த புதியதுலேயே எங்களை பார்க்க அடிக்கடி ஊர்லேருந்து வந்துடுவேன். இப்போதெல்லாம் 2 மாதத்துக்கு பிறகும் ஏதோ கடமைக்கு தான் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. வேலை அதிகமாக, அதனால தான் வர முடியல. நீ சொல்கிற பதில் உண்மையா பொய்யானே தெரியலையே. வேற யாரையாவது காதலிக்கிறியா? கோமதி கேட்கவும் பொய்யாக பதறினான். ஐயோ காதலா? அவ்வளவுதான், அப்பா என்னை வெட்டியே போட்டுடுவார். அந்த பயம் இருந்தால் சரிதான். உன் அப்பா பேசி வைத்த பொண்ணோடு பேர் வித்யா. இதை கேட்டதும் அசோக் புருவத்தை உயர்த்தினான். என்னம்மா குழப்புறீங்க? பெண்ணோட பேர் காயத்ரின்னு அப்பா லெட்டரில் எழுதியிருந்தாரு. வேலைக்கு போகிறதா கூட சொன்னார். போன வாரம் வரை காயத்ரி தான் இந்த வீட்டு மருமகள்னு நினச்சோம். ஆனால் அவளோட பெற்றவங்களுக்கே தெரியாமல் ஏற்கனவே வேறொரு ஜாதிக்காரனை திருமணம் செஞ்சிட்ருக்கிறா. விஷயம் தெரிஞ்ச அவங்க வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை. அந்த பொண்ணும் அவள் புருஷனும் வீட்டுக்கே போயிட்டாங்க. அவள் தங்க வித்யாவும் அழகாக தான் இருக்கா, காலேஜ் படிச்சிட்ருக்கிறா. வேலைக்கு போகிற பொண்ணாக இருந்தால் பரவாயில்லம்மா, வீட்டோட உன்னை மட்டும் கவனிச்சிக்கிற பொண்ணே போதும். நமக்கும் ஓரளவுக்கு வசதி இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கிற நீயும். இந்த பொண்ணை பேசி முடித்து பத்திரிக்கையும் அடிச்சாயிடுச்சு. இன்னும் ஒரே வாரத்தில் திருமணம். உன் அக்காவும் தங்கையும் நாளைக்கே வந்துடுவாங்க. திருமண ஏற்பாடுகளை கவனிக்கணும். உன் அப்பா கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கோ. கோமதி உத்தரவு போடுவது போல பேசவும் மறுக்க இயலாமல் திணறி போனா அசோக். இந்த நிலையில் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று மறுத்தால் அப்பா என்னை வெட்டியே போட்டுடுவார். வேற வழி இல்லை. தற்காலிகமாக விமலாவையும் குழந்தையையும் மறந்துட்டு புது மாப்பிள்ளையாகிட வேண்டியது தான் என்ற தீர்மானம் புத்துணர்வை தூண்ட புது மாப்பிள்ளையாக தன்னை தயார்படுத்தி கொண்டான். கணவனுக்கு பயந்து கல்யாணி சந்தோஷமாக இருப்பது போல பாவனை செய்து கொண்டு திருமண ஏற்பாடுகளை கவனித்து கொண்டாள். அவ்வப்போது மகளையும் சமாதானப்படுத்தி கொண்டு காயத்ரியை தனிமையில் சந்திக்கும் போதெல்லாம் தன் மனக்குறையை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் கல்யாணி. எதிர்பார்த்த அந்த திருமண நாளும் வந்துவிட ராஜசேகர் கர்வத்துடன் மண்டபத்தை வளைய வந்து கொண்டிருந்தார். தனிமையில் வித்யா தன் அம்மாவுடன் பேசி கொண்டிருந்தாள். திருமணத்துக்கு காயத்ரிக்காகவும் மாமா வருவாங்களாமா? ஏக்கத்துடன் கேட்ட மகளின் கன்னத்தில் கல்யாணி அழுத்தமாக முத்தமிட்டாள். இந்த நேரத்தில் உன் அக்காவை நினச்சி வேதனைப்படாத. என்னால் நினைக்காமல் இருக்க முடியலையேம்மா. வேறு வழி இல்லடா கண்ணா, மனசை பக்குவப்படுத்திக்கு தான் வேணும். உன் அப்பாவோட உத்தரவை மீறி உன் அக்காவும் அத்தானும் வந்தால் அசிங்கப்பட்டு தானே திரும்பி போகணும். அவங்களுக்கு அந்த நிலைமை தேவையா? கல்யாணி கண்ணீர் மல்க கேட்க வித்யாவும் உடன் சேர்ந்து கண் கலங்கினாள். அப்போது மணமகள் அறையை திறந்து கொண்டு பதட்டமாக உள்ளே நுழைந்த காயத்ரியை கண்டதும் இருவரும் பிரமித்து போனார்கள். அக்கா சந்தோஷ கூவலுடன் அழைத்த தங்கையை காயத்ரி இறுக கட்டி கொண்டாள். சாரிடி வித்யா, என்னால் தான் உனக்கு இந்த நிலை, என்னை மன்னிச்சிடுடி. இப்படி ஆகும்னு நான் நினச்சே பார்க்கல. அழுகையில் புலம்பிய அக்காவின் கண்ணீரை வித்யா துடைத்து விட்டாள். வீடுக்கா, நான் உன்னை எப்போவுமே தவறாக நினைக்க மாட்டேன். என் திருமணத்தை பார்க்க வந்தியே, எனக்கு அந்த சந்தோஷமே போதும். உங்களை பார்த்துவிட்டு அப்பா எதுவும் சொல்லவில்லையா? ஆர்வத்துடன் வித்யா கேட்க காயத்ரி முகம் மாடினாள். அப்பாவுக்கு தெரியாமல் தானே வந்தேன். அப்பா வேற யார் கூடயே காரில் ஏறி வெளியே போகிறத பார்த்துட்டு மண்டபத்துக்குள்ளே திருட்டுத்தனமாக நுழைஞ்சிட்டேன். உன்னோட நிலைமை இப்படி இருக்கணுமா? நீ வந்தது உன் கணவருக்கும் மாமனாருக்கும் தெரியுமா? தெரியுமா, என் மாமனார் மண்டபத்துக்கு வெளியில் தான் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. அப்பா திரும்பி வர்றதுக்குள்ளே நான் யாருக்கும் தெரியாமல் மண்டபத்தை விட்டு போகணும். என் புகுந்த வீட்டு பரிசா என் மாமனார் இந்த வைரத்தோடு உனக்கு தந்துட்டு வர சொன்னார், வாங்கிக்க. வித்யா தயங்க, ஏண்டி வாங்க மாட்டேங்கிற? நானும் என் புகுந்த வீட்டாரும் உனக்கு வேண்டாதவங்களாயிட்டோமா? காயத்ரி உரிமையுடன் கோபித்து கொள்ள வைரத்தோடை வாங்கி கொண்டாள். தோடு அழகாயிருக்கு, விலை அதிகமாயிருக்கும் போல. வைரத்தோடை தடவி பார்த்து சந்தோஷப்பட்ட தங்கையை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் காயத்ரி. நீயே வைரந்தான், உனக்கு முன்னாடி இந்த வைரமெல்லாம் தூசு.
நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். நகர முயன்ற காயத்ரியின் கரத்தை பற்றி நிறுத்தினாள் வித்யா. கொஞ்சம் என்னக்காக நில்லுக்கா, திருமணத்துக்கு பிறகு நானும் புகுந்த வீட்டுக்கு போயிடுவேன். நானும் போயிட்டா அம்மாவுக்கு துணையாக யார் இருப்பாங்க? அப்பா கிட்ட அம்மா தனியாக சித்திரவதைப்படுவாங்களேன்னு நினைக்கும் போது எனக்கு கவலையாக இருக்குது. இந்த திருமணமே வேண்டான்னு சொல்லிட்டு போயிடலான்னு தோணுது. பயத்துடன் வினவிய மகளே கல்யாணி ஆதரவோடு கரத்தை பற்றி கொண்டாள். அசடு, நான் வாழ்ந்து முடித்தவள். நீங்கள் 2 பேரும் நல்லபடியாக வாழ்ந்தாதானே என்னால் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த சந்தோஷத்திலேயே உங்கள் அப்பாவையும் நான் சமாளிச்சுக்குவேன். என்னை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற வழியை பாருங்கள். மகளை கல்யாணி தேற்ற முயல காயத்ரி இடைமறித்தாள். இனியே அப்பா கிட்ட வதப்படணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. வித்யாவோட திருமணம் நல்லபடியாக நடக்கணுமேனு தான் பொறுமையாக இருக்கிறேன். இந்த திருமணம் மட்டும் நடந்து முடியட்டும். காயத்ரி எப்படிப்பட்டவன்னு அப்பாவுக்கு காட்டுறேன். மாமா ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கிறாரு, நான் வரேன். அரைமனதாக விடை பெற்று கொண்டு வெளியேறினாள் காயத்ரி. உறவினர் கூட்டம் முழுவதும் 2 நாளில் காணாமல் போனது. முதலிரவு ஊதுபத்தியின் நறுமணம் மனதை மயக்க மிரட்சியோடு பால் டம்ளருடன் அருகே நின்ற வித்யாவை தொட முயன்றவன் அறையின் கதவு வேகமாக தட்டப்படவும் எரிச்சலுடன் முனுகியபடியே எழுந்து கதவை திறந்தான். தந்தை ராகவன் ஆக்ரோசமாக நின்றிருந்தார். வெளியில வாடா நாயே. அவனது கரத்தை பற்றி இழுத்தபடி ராகவன் செல்ல எதுவும் புரியாமல் அவர் பின்னே சென்றான். அங்கே அழுதழுது வீங்கிய கண்களுடன் குழந்தை பாலுவை ஒரு கரத்தில் பற்றியபடி நின்றிருந்த விமலாவை கண்டதும் அதிர்ந்தே போனான். பயத்தில் அவனுடைய முகம் வியர்த்து போனது. இவ எப்படி இங்கே வந்தா? என்னடா எதுவும் பேசாமல் நிற்கிற? ராகவன் அதட்டவும் பதற்றத்துடன், இல்லப்பா, வந்து இவளை எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போறியா? அப்பா, சி நாயே, அப்பான்னு என்னை கூப்பிடாத, அவமானமாக இருக்கு. ஒரு பொண்ணோட வாழ்க்கையவே நாசமாக்கிட்டு மனசாட்சியே இல்லாமல் அப்பாவி பொண்ணு வித்யாவோட கழுத்தில் எப்படிடா தாலியை கட்டின? உங்களுக்கு பயந்து தான். அவசரமாக அசோக் பதிலளிக்க அவனை முறைத்தார் ராகவன். காதலித்து திருட்டுத்தனமாக திருமணம் செஞ்சு குடும்பமே நடத்தும் போது பயம் இல்லையா? அதற்கு மேல் தந்தையிடம் பணிந்து போகாமல் நின்றான். உங்களுக்கு தான் உண்மை தெரிந்து விட்டதே, இனியும் உங்களுக்கு பயப்பட போகிறதே இல்லை. உங்களால் தான் நான் இந்த தவறையே செஞ்சேன். ஒரு வகையில் நீங்களும் இதுக்கு ஒரு காரணம்தான். அசோக் சொல்லி முடிக்கும் முன் ராகவனின் வழக்கரம் அசோக்கின் கன்னத்தில் இடியாக இறங்கியது. திமிர் பிடிச்ச ராஸ்கல், செய்யறதையும் செஞ்சுட்டு என் மீதே பழி போடுறியா? வெட்டி போட்டுடுவேன் பாரு. ராகவன் கூச்சலிடவும் அனைவரும் மிரண்டு போனார்கள். சற்று நேரத்திற்கு பின் ராகவன் மன்னிப்பு கேட்கும் விதமாக ராஜசேகரிடம் வந்தார். என்னை மன்னிச்சிடுங்க ராஜசேகர், என் மகன் ஒரு அயோக்கியன் தெரிஞ்சிருந்தா அவனுக்கு வித்யாவை நான் திருமணம் செஞ்சு வச்சிருக்கவே மாட்டேன். வித்யாவோட வாழ்க்கையை சீரழிச்ச பாவி ஆகிட்டேனே. நல்ல வேலை, சாந்தி முகூர்த்தம் முடியறதுக்குள்ளேயே உண்மை தெரிஞ்சுது. வித்யாவை உங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. வித்யாவோட எதிர்காலம் நல்லபடியாக அமைய என்னால் முடிஞ்ச உதவிகளை செய்கிறேன். உங்கள் மகன் செய்த தவறுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். என் மகளை என் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவளுக்கு வாளாவெட்டின்னு பேர் வாங்கி தரதை விட அசோக்கின் 2வது மனைவியாக உங்கள் வீட்டு மருமகளாக இருக்கட்டும் என்று ராஜசேகர் சொல்ல அவர் வார்த்தையில் அனைவருமே அதிர்ந்து போனார்கள். வித்யா அழுகையுடன் பெற்றவளை கட்டிக்கொண்டாள். நடந்து முடிந்த திருமணமும் சம்பவங்களும் வெறும் கனவாக தோன்றியது. ராகவன் வியப்பு மேலிட ராஜசேகரை பார்த்தார். என் மகனோட யோகியதை தெரிந்துமா வித்யாவை இங்கேயே விட்டுட்டு போக நினைக்கிறீங்க? ஏதோ தெரியாமல் மாப்பிள்ளை தவறு செஞ்சிட்டாரு, அதை பெரிதுபடுத்த வேண்டான்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், ஆனால் என்னால் அப்படி நினைக்க முடியல. நானும் 2 பெண் பிள்ளைகளை பெற்றவ தான். அழகான ரோஜாவை இந்த நாசக்காரன் கையில் கொடுக்க எனக்கு மனதில்லை. வித்யா என் பெண் மாதிரி. வித்யாவோட எதிர்காலத்துக்கு நஷ்ட ஈடாக ஒரு தொகை தர்றேன். வேறு நல்ல மாப்பிள்ளையாக பார்த்து திருமணம் செஞ்சு வைங்க. ராஜசேகருக்கு பணத்தாசை காட்டி ராகவன் மடக்கினார். பதில் பேசாமல் இருந்தால் எப்படி? உங்கள் விருப்பம் போல செய்யுங்க என்றவர் மகளையும் மனைவியையும் பார்த்து அதட்டினார். இன்னமும் என்ன வேடிக்கை? வீட்டுக்கு கிளம்புற வழியை பாருங்க. ராஜசேகர் அதட்டல் போடவும் அவசரமாக பெட்டியுடன் தயாரானார்கள் கல்யாணியும் வித்யாவும். பணத்தாசைக்கு பலியான கணவனை நினைக்கையில் கல்யாணியின் உள்ளம் கொதித்து போனது. பாவி, என் மகளோட படிப்பையும் நாசமாக்கிட்டு அவளை படுகுழியில் தள்ளிட்டானே. முதலாக அவளது உள்ளம் ராஜசேகரை சபிக்க தொடங்கியது. கண்ணீரோடு வீட்டை விட்டு வெளியேறும் கல்யாணியையும் வித்யாவையும் பார்க்கையில் கோமதியின் உள்ளம் கலங்கியது. அவளது ஆத்திரம் மகனிடம் திரும்பியது.
ஆவேசமாக அவனது சட்டையை கொத்தாக பிடித்து உலுக்கினாள். 2 பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்கிட்டியடா பாவி. வித்யா பாவண்டா. ஏற்கனவே அவளோட அப்பா ஒரு மாதிரி. இந்த பிரச்சனையினால் அந்த பொண்ணை என்ன பாடுபடுத்துகிறானோ தெரியல. எல்லாமே உன்னால தான். ஆத்திரம் தீரும் மட்டும் மகனை அடித்து விட்டு கோமதி உட்கார்ந்து அழ ஆரம்பிக்க விமலா அருகே சென்றாள். என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நமக்கு திருமணம் நடந்த விஷயத்த எங்கள் வீட்டில் சொல்லிட்டு வரேன்னு தான் ஊருக்கே புறப்பட்டு வந்தார். நேற்று தான் அவரோட ஷர்ட்டை துவைக்கும் போது மாமா இவருக்கு எழுதின கடிதத்தை படித்தேன். மனசு பொறுக்கலை, பதறி அடிச்சிட்டு வந்தேன். நான் வர்றதுக்குள்ளே திருமணமே நடந்து முடிஞ்சிடுச்சு. வித்யாவை நினச்சா வேதனையாக இருக்குது. இவர் எப்படிப்பட்டவர்னு உங்கள் எல்லாருக்குமே புரிய வச்சுட்டேன். எனக்கு அதுவே போதும். இனிமேலாவது மனம் திருந்தினால் வித்யாவோட சேர்ந்து வாழட்டும். நிச்சயமாக நான் குறுக்க வரமாட்டேன் என்றாள் விமலா. ராகவன் மருமகளை பெருமிதத்துடன் பார்த்தார். உன்னோட நல்ல மனசை பாராட்டுறமா. இந்த ராஸ்கலை நீ ஒதுக்கினாலும் உன்னையும் என் பேரனையும் இழக்க நாங்கள் தயாராக இல்லை. என் மகன் செய்த தவறுக்கு நிச்சயமாக தண்டனை உண்டு. என் எல்லா சொத்துக்களுக்கும் உரிமை என் பேரன் பாலு தான். எழுதி வைக்க போகிறேன் என்றவர் பேரன் பாலுவை தூக்கி முத்தமலை பொழிந்தார். கோமதி வாஞ்சையுடன் மருமகளின் கரத்தை பற்றினாள். மதுப்புட்டியை எதிரே வைத்து கொண்டு ராஜசேகர் அர்ச்சனையை ஆரம்பித்தார். தரித்திரம் பிடிச்சவ பெரியவ தான் எவனுக்கோ திருட்டுத்தனமாக தாலியை கட்டிக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டான்னா இவளுக்காவது கௌரவமாக திருமணம் செஞ்சு வைக்கலான்னு நினச்சேன். இவளோட பொல்லாத நேரம் அசோக் அயோக்கியன் ஆயிட்டான். அதுவரை பொறுமையாக இருந்த கல்யாணி ஆத்திரம் எல்லை மீற வாயை திறந்தாள். அசோக் அயோக்கியன்தான், ஆனால் அவனை விட நீங்கள் மகா அயோக்கியனாச்சே. மகளோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு கொஞ்சமும் வருத்தப்படாமல் அவங்க விட்டெறிஞ்ச பணத்தை பொறுக்கிட்டு வந்த நீங்கள் ஒழுங்கா? ராஜசேகர் திகைப்பு மேலிட ஏறிட்டார். என்னடி வாய் நீளுது? யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரிஞ்சு தான் பேசுகிறியா? மிருகத்துக்கிட்ட தான் பேசுகிறேன்னு நல்லா புரிஞ்சு தான் பேசுகிறேன். உங்களுக்கு பயந்து பயந்து வாய் திறக்காததுனால என் பொண்ணோட வாழ்க்கையவே பாலாயிடுச்சுல்ல. இதுக்கு மேலே உங்களுக்கு பயந்து வாழ தயாராக இல்லை. என்னடி சொன்ன? கல்யாணியின் கூந்தலை பற்றி இழுத்து அடிக்க துவங்க வித்யா அலறியபடி தந்தையின் காலை இறுக கட்டி கொண்டு கதறினாள். ராஜசேகர் காலை பிடித்திருந்த வித்யாவை காலால் எட்டி உதைக்க வித்யா வழி தாளாமல் கத்தியபடி சுருண்டு விழுந்தாள். ராஜசேகர் மது புட்டியுடன் பைக் சாவியை கையில் எடுத்து கொண்டார். சி, இது வீடே இல்லை, நரகம். இந்த வீட்டில் தொடர்ந்து இருந்தால் எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் போகிறேன். ராஜசேகர் வெளியேறியதும் வித்யா பெற்றவளை இறுக அணைத்து கொண்டாள். எனக்கு பயமாக இருக்குமா. நாம் இங்கே இருக்க வேண்டாமா? எங்கேயாவது போயிடலாமா? எங்கம்மா போகிறது? செத்து போயிடலாமா? எனக்கு வாழவே பிடிக்கல. என் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சே. அவமானமாக இருக்குது. வித்யா, இனியும் அப்பா கிட்ட கொடுமைகளை அனுபவிக்க என்னால் முடியாது. ஆளும் மகளை தன் மார்போடு அணைத்து கொண்டாள் கல்யாணி. கவலைப்படாத வித்யா, யோசிப்போம். யோசித்து நல்ல முடிவுக்கு வருவோம். மேற்கொண்டு நீ படி, அம்மா இருக்கிறேன். கடவுள் நல்ல வழி காட்டுவார். அக்காவுக்கு நடந்ததெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆறுதலுக்காக நம்ம பார்க்க வரலையேம்மா. அப்பாவுக்கு பயந்து வராது இருந்திருக்கலாம். இல்லைன்னா அக்காவோட புகுந்த வீட்டில் போக வேண்டான்னு தடுத்திருக்கலாம். இருக்கலாமா? நம்ம கஷ்டம் அக்காவுக்கு வேண்டாம். அக்காவாவது நிம்மதியாக இருக்கட்டும். ஆனாலும் அக்காவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குமா? நாளைக்கு போய் நாமளே பார்க்கலாம். தேங்க்ஸ்மா, ஆனால் எனக்கு காலேஜ் போக விருப்பம் இல்லை. எல்லாரும் என்னை ஒரு மாதிரியாக பார்ப்பாங்க. வித்யா மீண்டும் கண் கலங்க. நம்மை தாழ்த்தி கோழைத்தனமாக இருந்தால்தான் மற்றவங்க பார்வை நம்ம குத்தும். அலட்டிக்காமல் இருந்தால் மற்றவங்க பார்வை உயர்வாக தான் தெரியும். உன் மீது எந்த தவறுமே இல்லைடா கண்ணா. என்னையே நான் மாற்றிக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் அப்பாவோட இருக்க வேண்டாமா? நான் அந்த முடிவை எப்போதோ எடுத்துட்டேன். உனக்காக தான் நான் போராடவே தயாராகியிருக்கேன். அப்போது காலிங் பெல் ஒலித்தது. கணவன் மீண்டும் வந்துவிட்டானோ என்ற மிரட்சி தோன்றினாலுமே சற்று முன்னர் எழுந்த மன உறுதி தைரியத்தை தூண்ட கதவை திறந்தாள். கலைந்த கேசமும் வாடிய முகமுமாக காயத்ரியின் கணவர் சங்கர் நிற்பதை கண்டதும் திகைப்பானாள். மாப்பிள்ள, நீங்களா? உள்ள வாங்க. சங்கர் விழிகளில் கண்ணீர் திரண்டிருந்தது. காயத்ரி தூக்க மாத்திரையை அதிகம் விழுங்கி ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா. எனக்கு பயமாக இருக்குது. காயத்ரி தூக்க மாத்திரையை விழுங்கிட்டாளா? கல்யாணிக்கு தலை சுற்றுவது போல இருந்தது. வித்யா பெற்றவளை தாங்கி பிடித்து கொண்டாள். மாமா, அக்கா எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க? உதயா ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். டாக்டர்ஸ் காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு பயமாக இருக்குது. கல்யாணி முகத்தில் அரைந்து கொண்டு அழுதாள். கடவுளே, நான் என்ன பாவம் செஞ்சேன்? என் 2 பொண்ணுங்களுக்கும் ஏன் இப்படி சோதனையை தர? வித்யாவோட திருமண வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேன்னு நானும் அப்பாவும் கவலையோடு பேசிகிட்டு இருந்தோம். என் தங்கையோட இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப நேரம் காயத்ரி அழுதுகிட்டே இருந்தா. அவளை சமாதானப்படுத்தியும் பயனில்லை. எங்களுக்காக
எங்களுக்கே தெரியாமல் அப்பா வச்சிருந்த தூக்க மாத்திரையை எடுத்து விழுங்கிட்டா. பேசிகிட்டு இருக்க நேரம் இல்லை, கிளம்புக, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். வித்யா பரபரப்புடன் செயல்பட்டாள். கண்களை மூடி படுத்திருந்தாள் காயத்ரி. அவள் அருகே கவலை தோய்ந்த முகத்துடன் மாதவன் அமர்ந்திருந்தார். மகளை அந்த நிலையில் கண்டதுமே கல்யாணி தாள மாட்டாமல் வேதனையோடு மகளின் கருத்தை பற்றி கன்னத்தில் வைத்து கொண்டாள். கண்களை திறந்த காயத்ரி பெற்றவளையும் உடன் பிறந்தவளையும் கண்டதும் விசும்பினாள். அம்மா, என்னை மன்னிச்சிடுமா, உங்கள் முகத்தில் விழிக்கவே எனக்கு தகுதி இல்லை என்றவளை காயத்ரி இறுக அணைத்து கொண்டாள். நடந்த சம்பவங்கள் எதற்கும் நீ காரணமில்லை, முழு தவறும் என்னுடையது தான். உங்கள் அப்பாவோட ஆணவத்துக்கும் அதிகாரத்துக்கும் அடங்கி போய் இருந்ததால் உன்னுடைய திருமணத்தை நல்லபடியாக நடத்த முடியல. வித்யாவை ஒரு அயோக்கியனுக்கு மனைவியாக்கும் நிலை வந்துடுச்சு. புருஷன் என்கிற உறவுக்காக என் பொண்ணுங்களோட நிம்மதியை பாழாக்க தயாராக இல்லை. இந்த தற்கொலை முடிவுக்கு ஏமா வந்த? நாங்கள் படுகிற வேதனை போதாதா உன்னை இழந்து மேலும் வேதனையை அனுபவிக்க சொல்றியா? காயத்ரி பதில் பேசாமல் தாயின் தோளில் அழுத்தமாக முகம் புதைத்து கொண்டாள். வித்யாவை மாதவன் பரிவோடு ஏறிட்டார். நடந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்பட்டோம். கல்யாணியை என் உடன்பிறவா தங்கையாக நினைக்கிறேன். நான் இருக்கும் வரைக்கும் எதுக்குமே கவலைப்பட வேண்டியதே இல்லை. அசோக் பையில போலீஸில் மாட்டி விடணும், அயோக்கிய ராஸ்கல். வேண்டாமாம்மா, அவனுக்கான தண்டனையை கூடிய சீக்கிரமே கடவுள் கொடுப்பாரு. மேற்கொண்டு அம்மா என்னை படிக்க வைக்கிறதா சொன்னாங்க. ஏற்கனவே எங்கள் படிப்புக்காக தாத்தா டெபாசிட் செஞ்ச பணமும் வந்துட்டுருக்குது. நகைங்களையெல்லாம் விற்று வங்கியில் போட்டால் ஓரளவுக்கு வட்டியும் கிடைக்கும். இனிமேல் அந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல. அடேங்கப்பா, பெரிய மனுஷி மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டியே. நீங்களே விரும்பினா கூட உங்களை அந்த ராட்சசன்கிட்ட அனுப்ப போகிறதில்ல. நீங்கள் அப்பா கிட்ட பேசிட்டுருங்க, காப்பி வாங்கிட்டு வரேன். ஃப்ளாஸ்குடன் கிளம்பிய கணவனை அழைத்தாள் காயத்ரி. என்னங்க? ஏண்டா? பரிவோடு மனைவியின் முகத்தருகே குனிந்தான் சங்கர். அம்மாவும் வித்யாவும் எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு டிஃபன் ஏதாவது என்று தொடங்கியவளை தடுத்தாள் வித்யா. எங்களுக்கு எதுவும் வேண்டாங்க்கா, காப்பி மட்டும் வாங்கிட்டு வாங்க போதும். நான் வீட்டுக்கு வந்தபோது அங்குள்ள சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டேன். அந்த நேரத்தில் என் மனசு பட்ட பாடி எனக்கு தான் தெரியும். காயத்ரி எனக்கு மனைவியான போது நாம் எல்லாருமே ஒரே குடும்பம் தான் நினைக்க தொடங்கிட்டேன். நான் மாதவனோட மகன், பெருமிதத்துடன் சங்கர் சொல்ல மாதவன் சிரித்தார். அப்பாடா, என் மகன் என்னை புல்லரிக்க வச்சுட்டான், குறும்பாக சொல்ல எல்லாருமே சிரித்தனர். வித்யா தன் கவலைகளையெல்லாம் மறந்துவிட்டு அக்காவின் அருகே நெருக்கமாக அமர்ந்து கொண்டு சகஜமாக பேசத் தொடங்கினாள். அக்காவும் தங்கையும் மனசு விட்டு பேசட்டும், இடையில நந்தி மாதிரி நாமையே உட்காந்துருக்கணும். காற்றோட்டமாக ஹாஸ்பிட்டல் வராண்டாவில் நடப்போம், வாம்மா. கல்யாணியை மாதவன் அழைக்க மறுபேச்சு சொல்லாமல் அவருடன் சென்றாள். ஒதுக்குப்புறமாக போடப்பட்ட இருக்கையில் அமர்ந்தார்கள். மாதவன் யோசனையோடு கல்யாணியை பார்த்தார். மேற்கொண்டு என்ன செய்யலான்னு முடிவு செஞ்சிட்டிங்களா? ராஜசேகரன் என்கிற அயோக்கியன்கிட்ட நாங்கள் பட்ட துன்பங்கள் போதும். வாடகைக்கு சின்னதாக வீடு பார்த்து போயிடலான்னு முடிவு செஞ்சிட்டேன். என் மாமனார் தயவில் அவருக்கு தெரியாமல் ஓரளவுக்கு பேங்க்கில் பணம் இருக்குது. கஷ்டப்பட்டாலும் நிம்மதியாக இருக்கலாம். நல்ல முடிவு தான். ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கும்போது உங்களையும் வித்யாவையும் கஷ்டப்பட விட மாட்டோம். கல்யாணி அவசரமாக மறுத்தாள். வேண்டாங்க, நாங்கள் தனியாகவே தங்கிக்குவோம். நீங்கள் வரலைன்னா நாங்கள் 3 பேருமே நீங்கள் இருக்க இடத்துக்கே வந்துடுறோம். வித்யாவோட எதிர்காலம் நல்லபடியாக இருக்கணும், அதுக்காக நீங்கள் எங்களோட தான் இருக்கணும். ராஜசேகரால் உங்களுக்கோ வித்யாவுக்கோ எந்த பிரச்சனையும் வராது. அதற்கான தகுதியை ராஜசேகர் எப்போதோ இழந்துட்டாரு. உங்களால் காயத்ரியும் சந்தோஷமாக இருப்பா. உங்களுக்கு சுமன்னு நாங்கள் நினைக்கலையேம்மா. நாளையே வித்யா காலேஜ் போகட்டும், அதற்கான ஏற்பாட்டை சங்கர் செய்வான். வித்யாவுக்கும் அந்த ராஸ்கல் அசோக்குக்கும் நடந்த திருமணம் சட்டப்படி செல்லாது. அவன் கட்டின தாலி வித்யாவோட கழுத்தில் இருப்பது நியாயமே இல்லை. என்னம்மா சொல்கிற? உங்கள் விருப்பப்படியே செய்யுங்க என்று கல்யாணி சொல்லவும் மாதவன் முகம் மலர்ந்தார். சந்தோஷம் கல்யாணி அம்மா. காயத்ரி டிஸ்சார்ஜ் ஆகி வீடு வந்து சேர்ந்ததுமே அந்த வீட்டில் உள்ள உங்கள் துணிகளை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதோ சங்கர் காப்பியும் டிஃபனும் வாங்கிட்டு வரான். மாதவன் சந்தோஷமாக எழுந்தார். வீட்டில் உள்ள அனைவருமே அசோக்கிடம் பேசுவதையே நிறுத்திவிட்டிருந்தார்கள். குற்ற உணர்வில் வீட்டை விட்டு எங்கும் போகாமல் அறையிலேயே முடங்கி கிடந்தான் அசோக். குழந்தை பாலு தாத்தா பாட்டியிடம் மிகுந்த பற்றுதலாகி போனான். மருமகள் விமலாவிடம் அன்பாக பழகினாலும் அப்பாவி பெண் வித்யாவை அவள் வாழ்க்கையை பாழாக்கிட்டோமே என்று ராகவனும் கோமதியும் குற்ற உணர்வில் தவித்தார்கள்.
துவைத்த துணிகளை மடித்து வைத்து கொண்டிருந்த விமலாவிடம் தயக்கமாக வந்தா அசோக். லீவு முடிய போது நாம் ஊருக்கு கிளம்ப வேண்டாமா? போகணும், நாளையே போகணும், அத்தையும் நம்மோட வர போகிறாங்க. அசோக் அதிர்ச்சியானா. அம்மா நம்மோட வர போகிறாங்களா? அவங்க எதுக்கு? அவங்க வந்தால் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கா? ஏளனமாக கேட்க அசோக் பதில் பேச முடியாமல் தடுமாறினான். அப்போ இங்கே தனியாக இருப்பாரே அப்பா, அதுதான். உங்களுக்கு அந்த கவலையே வேணாமே. பேரனை விட்டு பிரியா உங்களுக்கு விருப்பம் இல்லை. கொஞ்ச நாள் போனதும் இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு உங்கள் அப்பாவும் நம்மோடையே வந்துடுவாங்க. எனக்கு புருஷன்தான் சரியில்லைன்னு வேதனைப்பட்டேன். ஆனால் கடவுள் நல்ல மாமனார் மாமியாரை கொடுத்துருக்கிறாரு. அந்த விதத்தில் நான் அதிர்ஷ்டசாலி தான். விமலாவின் நேரடி தாக்குதலில் திணறி போனான். விமலா மாறிவிட்டால். கை நிறைய சம்பாதித்தாலும் எனக்கு அடங்கி கிடந்தவள் என்னை அலட்சியப்படுத்த தொடங்கிவிட்டாள். அப்பாவும் அம்மாவும் துணையாக வந்துவிட்டால் என்னை நாயை விட கேவலமாக நினைப்பாள். வேறு வழி இல்லை, இவளிடம் அடங்கி போக வேண்டியதுதான். வரட்டும், நான் என் சுயரூபத்தை காட்டுறேன். மனதிற்குள் கருவிக்கொண்டு விமலாவின் தோளில் உரிமையோடு கை போட்டான். சாரிம்மா, நான் செய்தது மன்னிக்க முடியாத தவறு தான். அந்த தவறுக்கான தண்டனையை கொடு, தாராளமாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என்னிடம் முகம் கொடுத்து பேசாமல் மட்டும் இருந்து விடாத. என்னால் அதை தாங்கி கொள்ள முடியாது. நீ எனக்கு வேணும். எப்போதுமே உன்னை விட்டு பிரிய என்னால் முடியாது. ப்ளீஸ். கெஞ்சுதலுடன் முகத்தருகே நெருங்கியவனை அலட்சியமாக விளக்கினாள். நீங்கள் செய்த தவறுக்கான தண்டனையை கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் என்னை தொடக்கூடாது. அதை நானும் அனுமதிக்க முடியாது. உங்கள் அயோக்கியத்தனத்துக்கு உங்களை பெற்றவங்க உங்கள் முகத்தில் விழிக்க விரும்பாமல் வீட்டை விட்டே துரத்தணும்னு நினச்சாங்க. நான் தான் வேண்டான்னு தடுத்துட்டேன். உங்களை பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு பழி வாங்கணும்னு நினச்சேன். விமலா, அதற்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கையவே நாசமாக்கின உங்களை எப்போவுமே மன்னிக்க நான் தயாராக இல்லை. காலப்போக்கில் என் மனசை மாற்றிடலான்னு கனவு காண வேண்டாம். உங்கள் திமிர் ஆணவமெல்லாம் அடங்கணும். பேருக்கு எனக்கு புருஷனாகவும் என் பையனுக்கு அப்பனாகவும் இருங்க போதும். அப்படி இருக்க முடியலன்னா தாராளமாக விலகி போயிடலாம். அதுக்கும் நான் தயாராகிட்டேன். நல்ல மனுஷனோட வாழ முடியலன்னு தான் வருத்தப்படணும். மோசமானவனோட சேர்ந்து வாழ முடியலன்னு எந்த பொண்ணுமே வருத்தப்பட மாட்டா. அசோக் ஆத்திரத்தில் கத்தினான். என்னை கேவலப்படுத்துவதாக நினைத்து நீயே உன் வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளாத. செய்வதையும் செஞ்சுட்டு சீரல் வேறியா? அதுக்கு பயந்தவன் நானெல்லாம் இல்லை. உள்ளதை சொன்னால் உடம்பு எரியத்தானே செய்யும். என்னை பழி வாங்குவதாக நினைத்து நீங்கள் எப்படிப்பட்ட செயலில் இறங்கினாலுமே அதை என்னை சிறிதும் பாதிக்காது. நான் உயிரோடு இருக்கும்போதே ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலியை கட்டின மகா அயோக்கியன் ஆயிற்றே நீ பாவி. காலேஜில் படிச்சுட்டு இருந்த பொண்ணோட வாழ்க்கையவே சீரழிச்சிட்டியே. அந்த பொண்ணை பெற்றவன் ரொம்ப மோசமானவன். நல்லவனா இருந்திருந்தா உன்னை போலீஸில் மாட்ட வச்சு கம்பி எண்ணெய் வச்சுருப்பான். உன் முகத்திரைய கிழிச்சிருப்பான். என் முகத்திலேயே நீ விழிக்காத. ஒருமையில் விமலா சீரவும் அவமானத்துடன் தலை குனிந்தவாறு அசோக் உள்ளே போனான். கோமதி இவர்கள் பேசியதை தற்செயலாக கேட்டுவரும் மருமகளிடம் வந்தாள். அவனுக்கு தகுந்த தண்டனையை கொடுத்திருக்கிற விமலா. அத்தை, நீ எதுவும் சொல்ல வேண்டாம். நீ செஞ்சது தவறுன்னு நிச்சயமாக நான் சொல்ல மாட்டேன். நல்லவனை மகனாக பெற்றுட்டோம் அப்படிங்கிற திமிரில் நான் இத்தனை நாளும் இருந்துட்டேன். இப்போ தானே அவன் அயோக்கியன்னு தெரிஞ்சுது. குற்றவாளியாக கூனி குறுகி நிற்கிறேன். திருமணமே வேண்டான்னு சொன்னவனை வற்புறுத்தி திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சது நாங்கள் தான். ஒரு விதத்தில் நாங்களும் குற்றவாளிங்க தான். குரல் கம்ம பேசும் மாமியாரின் வாயை விமலா தன் கரத்தினால் மூடினாள். வேண்டாம், நீங்கள் உங்கள் வாயால் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. உங்கள் மகனுக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் தெரிஞ்சிருந்தா திருமண ஏற்பாட்டையே செஞ்சிருக்க மாட்டீங்கல்ல. வித்யாவுக்காக நீங்களும் மாமாவும் படுற வேதனை எனக்கு புரியாமல் இல்லை. அந்த பெண்ணோட நல்ல மனசுக்கு நல்லபடியாகவே இருப்பா. நாளைக்கு நாம் ஊருக்கு கிளம்பணும். அதுக்கான ஏற்பாட்டை செய்ய வேண்டாமா? விமலா பேச்சை மாற்றும் விதமாக பேச கோமதி முறுவலித்தாள். நானும் தயாராகிறேன். ஆனால் உன் மாமா தான் பாவம், என்னை விட்டுட்டு பிரிஞ்சிருக்கணுமேங்கிற கவலையில் முகத்தை சோகமாக வச்சிட்ருக்கிறாரு. சீக்கிரமே வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு நம்ம பின்னாடியே ஓடி வந்துடுவார். அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதை தெரிந்து வைத்து கொண்டு தானே என்னை ஆட்டி வைக்கிற? கேலியாக பேசியபடி ராகவன் வந்தார். நான் பேசினதை கேட்டுட்டிங்களா? என்னை பற்றிய பேச்சு அடிபடும் போது கேட்காம இருக்க முடியுமா? என் பேரனுக்காகவே சீக்கிரம் உங்களோட வந்து நானும் இருக்க போகிறேன் என்றவர் சொன்னார் பெருமிதத்தோடு. இவர்களின் பேச்சு ஆத்திரத்தையும் எரிச்சலையும் கிளப்பினாலுமே எதுவும் செய்ய இயலாதவனாக படுக்கையில் முடங்கி கொண்டான் அசோக். மல்லிகைப்பூ போன்ற இட்லியை தக்காளி சட்னியில் தோய்த்து ருசித்து சாப்பிட்டார்கள் மாதவனும் சங்கரும்.
அத்தையோட சமையல் அற்புதம். சங்கர் பாராட்ட கல்யாணி வெட்கத்தோடு சிரித்தாள். எப்பவும் போல தானே செஞ்சேன், எங்களுக்கு அமிர்தமாக இருக்கு. உங்களோட கைப்பக்குவம் தான் காயத்ரிக்கும். வித்யா சமையல் எப்படி? சங்கர் குறும்பாக கேட்க, இன்னமும் நான் சமைச்சதே இல்லை, உங்களுக்காக நாளைக்கு நானே சமைக்கிறேன். வேண்டாம் தாயே, உன்னோட பரிசோதனைக்கு நான் தயாராக இல்லை. அதை விடு, உன்னோட காலேஜ் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஆரம்பத்தில் கஷ்டமாக தான் இருந்துச்சு, இப்போ பரவாயில்லை. டியூஷனுக்கு ஏற்பாடு செய்யட்டுமா? வெகு அக்கறையாக கேட்டான் சங்கர். வேண்டாம் மாமா, நானே படிச்சுடுவேன். புரியலைன்னா நீங்களும் அக்காவும் சொல்லித்தர போகிறீங்க, எதுக்கு வீணா டியூஷன் செலவு? இந்த நம்பிக்கையே போதும் வித்யா, உன்னை படிக்க வச்சு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்துடுவேன் என்றவனின் பேச்சில் வித்யா நெகிழ்ந்து போனாள். பௌர்ணமி இரவு. காயத்ரி நிலவை ரசிக்கவில்லை. சங்கர் மனைவியின் பின் அழகை ரசித்தான். இடுப்பு வரை நீண்டு கிடந்த கூந்தலும் இடுப்பின் வளைவும் கிளர்ச்சியூட்ட காயத்ரியின் இடுப்பை கரங்களால் சுற்றி வளைத்தான். காயத்ரி, மை டியர், என் செல்லக்குட்டி என்று கொஞ்சி அவனின் மீசை குறுகுறுப்பில் சிலிர்த்தாள். ஐயாவுக்கு இன்னைக்கு செம மூடா. எப்பவும் என் காயத்ரியை பார்த்தா போதும், மூடு வந்துடும். இந்த பௌர்ணமி நிலவில் இன்னொரு நிலவாக ஜொலிக்கிற உன்னை ஆசை தீர பார்க்கணுமேங்கிற வெறி. என் மீது அவ்வளவு வெறியா? செயலில் காட்டட்டுமா? சங்கர் பிடியை இருக்க காயத்ரி சினிங்கினாள். போது விடுங்க, உங்கள் முரட்டுத்தனம் அதிகமாயிட்டே போகுது. முரட்டுத்தனம் அதிகமானா பொண்டாட்டி மீது ஆசை அதிகம்னு அர்த்தம். அதை புரிஞ்சிக்காம என்னை மறந்து தூக்க மாத்திரை விழுங்கவும் துணிஞ்சிட்டியே. உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா நான் என்னவாயிருப்பேன்னு தெரியல. கலைஞவனை இறுக அணைத்து கொண்டாள். சாரி, இனிமேல் உங்களை நான் மறக்க மாட்டேன். என் தங்கைக்கும் அம்மாவுக்கும் நீங்கள் ஆதரவு தரும்போது உங்களை மறக்க முடியுமா? அவங்களுக்காக தான் நீ என் மீது பிரியம் காட்டுறியா? உடனே கோபம் வந்துடுமே. சும்மா சொன்னேன். நம்ம காதலையும் உங்கள் மனைவிங்கிற உறவையும் மறக்க முடியுமா? நடந்தவைகளை மறந்துடுவோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏதோ யோசனையில் இருந்தியே, என்ன விஷயம்? திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இருக்கேங்க. சங்கர் நெற்றியை சொருக்கினா. ஏன் என் மீது நம்பிக்கை இல்லையா? புரியாமல் பேசாதீங்க. இப்போ நம்ம வீட்டில் அம்மாவும் தங்கையும் வந்திருக்காங்க. வித்யாவை நிறையா படிக்க வைக்கணும். நான் தான் கை நிறைய சம்பாதிக்கிறேனே. அப்பாவுக்கும் பென்ஷன் வருது, சொந்த வீடும் இருக்குது. பிறகு என்ன கவலை? வித்யாவை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த பொண்ணுக்கு திரும்பவும் நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து வாழவும் வைக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு தங்கை இருந்தால் செய்ய மாட்டேன்னா? அத்தையோட அன்பில் தாய்ப்பாசத்தையே பார்க்குறேன். இந்த பாச உறவுகளுக்காக சுகமான சுமை தாங்கியாக இருக்கவும் தயாராகிருக்கிறேன் என்ற கணவனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தாள். உங்களை நினச்சா எனக்கு பெருமையாக இருக்குங்க. எனக்கு கிடைச்ச வாழ்க்கை மாதிரி என் தங்கைக்கு கிடைக்கலையேன்னு நினைக்கும் போது வேதனையாக இருக்குது. கிடைக்கும். உன் தங்கையின் நல்ல உள்ளத்தை புரிந்து கொண்டு வாழ்வு கொடுக்க நல்ல மனம் நிச்சயம் கிடைக்கும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லலையே. வீட்டில் இருக்க போர் அடிக்குது. வீட்டு வேலைகளை பார்த்துக்க அம்மாவும் இருக்காங்க, மாமாவும் சம்மதம் சொல்லிட்டாரு. உன் பிடிவாத குணத்தை விடவே மாட்டியே. உன் விருப்பப்படி செய். இப்படி சொன்னா எப்படி? சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. நீயும் முறைப்படி சம்மதம் கேட்காத போது நான் மட்டும் எப்படி சம்மதம் சொல்வேனா? சங்கர் கொஞ்சலாக கேட்க காயத்ரி வெட்கத்தோடு சிரித்தாள். கடைசியா என்ன விலை சொல்கிற? காய்கறிக்காரனிடம் மாதவன் வாதாடி கொண்டிருக்க மார்க்கெட் வழியாக வந்த ராகவனும் மாதவனை பார்த்துவிட்டு சற்று நேர தயக்கத்துக்கு பிறகு நெருங்கினார். பரவாயில்லையே, காய்கறியை பேரம் பேசி வாங்க தெரிஞ்சிருக்கீங்களே. வெகுநாள் பழகியவர் போல ராகவன் சகஜமாக பேசவும் மாதவன் விழித்தார். நீங்கள் யாருன்னு தெரியலையே. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது, ஆனால் உங்களை எனக்கு நல்லாவே தெரியும். உங்ககிட்ட தனியாக பேசணும், வர முடியுமா? ராகவன் கெஞ்சுதலாக கேட்க காய்கறிக்காரனிடம் மேற்கொண்டு பேரம் பேசாமல் காய்களை வாங்கி கொண்டு ராகவனின் பின்னால் நடந்தார். இப்போ சொல்லுங்க, நீங்கள் யாரு? அசோக் என்கிற அயோக்கியனை பெற்றவன் நான் தான். ராகவன் அழுத்தமாக சொல்ல மாதவனின் முகம் மாறியது. நீங்கள் யாருன்னு முன்பே தெரிஞ்சிருந்தா உங்களோட வந்திருக்கவே மாட்டேன். தயவு செஞ்சு நீங்கள் என்னை தவறாக நினைக்கக்கூடாது. வித்யாவுக்கு நேர்ந்த அவல நிலைக்காக நான் ரொம்பவும் வருத்தப்படுறேன். வித்யாவுக்கு மறுவாழ்வு கிடைக்கணுமேங்கிறதுக்காக நான் எதுவும் செய்ய தயாராக இருக்கிறேன். வித்யாவோட எதிர்காலத்துக்கு பயன்படுத்துமேனு நான் கொடுத்த பணத்தை ராஜசேகர் தன்னுடைய ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்திட்டு இருக்காரு. கண்ட பொண்ணுங்களோட சவகாசம் இருப்பதாக தகவல் அறிஞ்ச. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருந்தது. மாதவன் வேதனையோடு பெருமூச்சு விட்டார். வித்யா சின்ன வயசுலேயே வதப்படணும்னு அதோட தலையெழுத்து. ராஜசேகருக்கு பொண்ணா பிறந்து வேதனைப்படுது.
உங்கள் ஆதரவில் கல்யாணியும் வித்யாவும் இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அவங்கள சம்மதிக்க வைக்க பெரும்பாடாக இருந்தது. இனிமேல் அவங்களுக்கு எந்தவித குறையும் இருக்காது. ராஜசேகருக்கு முன்னாடி அவங்க தலை நிமிர்ந்து வாழத்தான் போகிறாங்க. அதைத்தான் நானும் எதிர்பார்க்குறேன். என்னோட உதவி எப்போதுமே உண்டு. கூடிய சீக்கிரமே நானும் இந்த ஊரை விட்டு போகிறதா முடிவு செஞ்சிட்டேன். என் பேரன் மருமகளோட இருக்கிறதா தீர்மானம் செஞ்சாச்சு. முன்கூட்டியே அவங்களோட என் மனைவியை அனுப்பிட்டேன். அப்படின்னா உங்கள் மகன், அவனுக்கான தண்டனையை என் மருமகள் விமலா அவனுக்கு கொடுத்து விட்டாள். பெயருக்கு மட்டும்தான் அவன் புருஷன். அந்த தண்டனையே அவனுக்கு தேவைதான். ஆனால் அவனால் 2 பொண்ணுங்களோட வாழ்க்கை நாசமாயிடுச்சேன்னு நினைக்கும்போது மேற்கொண்டு பேச முடியாமல் உணர்ச்சி பெருகில் குரல் கம்ம நட்புணர்வோடு ஆறுதலாக அவரது கரத்தை பற்றினார் மாதவன். உங்கள் மனசை தெரிஞ்சுக்காம தவறாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க. நல்ல மனிதரான உங்களுக்கு இப்படி ஒரு பிள்ளையான்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. போன ஜென்மத்தில் நான் செய்த பாவம்தான். அசோக் மகனாக வந்து பிறந்திருக்கிறான். அவனும் ஒழுங்காக வாழ்ந்த மாதிரி இல்லை, மற்றவங்களையும் வாழ விடலை. அவனை விடுங்க. வித்யா எப்படி இருக்கிறா? தெளிவாக இருக்கிறாள். நிறைய படிக்கணும்னு ஆசைப்படுறா. வித்யாவோட ஆசையை நிறைவேற்றது எங்கள் கடமை. படிப்பு மட்டுமே வாழ்க்கையில் பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துடாது. நல்ல துணை வேணும். அதற்கான ஏற்பாட்டையும் செஞ்சிட்டேன். அதுக்கு உங்கள் உதவி தேவை என்று ராகவன் சொல்லவும் மாதவன் ஆர்வமானார். என்னது சொல்லுங்க. ராகவனுடன் தன்னுடைய திட்டத்தை சொல்ல மாதவன் மகிழ்ச்சியோடு அவரது முயற்சியை பாராட்டினார். அன்று ஞாயிற்றுக்கிழமை. மீன் வறுவல், மட்டன் பிரியாணியின் வாசத்தை நுகர்ந்தவாறு சங்கர் தன் நண்பனுடன் வீட்டில் நுழைந்தான். தன் குடும்ப உறுப்பினர்களை நண்பன் ரகுவுக்கு அறிமுகம் செய்து வைத்தான். பணச்செருக்கும் அலட்சியமான பேச்சும் கொண்ட ரகுபதியை முதல் பார்வையிலேயே காயத்ரிக்கு பிடிக்காமல் போனாலும் கணவனின் நண்பன் என்பதால் பொறுத்து கொண்டாள். என் நண்பன் இத்தனை நாட்கள் கொல்கத்தாவில் இருந்தான். ஏகப்பட்ட சொத்துக்கு ஒரே வாரிசு. மேரேஜ் வாழ்க்கை சரிப்பட்டு வராததுனால பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிட்டான். இப்போ பிரம்மச்சாரி. இதை கேட்டதும் மாதவன் முகம் சுளித்தார். எதுக்கு டைவர்ஸ் பண்ணின்னு? எங்களுக்குள்ள ஏகப்பட்ட கருத்து வேறுபாடு. முதல் டைவர்ஸுக்கு அவள் சம்மதிக்க மாட்டேன்னு தான் சொன்னா. நான் பிடிவாதமாக அவகிட்ட பேசி சம்மதிக்க வச்சுட்டேன். நஷ்ட ஈடா 2 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டேன். ரகுபதியின் அலட்சியமான பதில் மாதவனுக்கு கோபத்தை உண்டாக்கிய போதிலும் விருந்துக்கு வந்தவனை கோபித்து கொள்ளக்கூடாது என்ற எண்ணத்தில் பொறுமையை கடைபிடித்தார். விருந்து பரிமாறுகையில் ஒத்தாசையாக வேலைகளை செய்து கொண்டிருந்த வித்யா மீது ரகுவின் பார்வைப்படுவதை காயத்ரி கவனிக்க தவறவில்லை. நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம், உன் பாடங்களை போய் படி, மற்ற வேலைகளை நானும் அம்மாவும் கவனிச்சுக்கிறோம் என்று தங்கையை அங்கிருந்து விரட்டினாள். வித்யா சென்றதும் ஏமாற்றத்துடன் ரகு சாப்பிட்டு முடித்தான். மூக்கு முட்டை சாப்பிட்டவுடன் சங்கர், இந்த சமையலை ருசி பார்க்க வாரம் ஒரு முறையாவது உங்கள் வீட்டுக்கு வரணும்னு தோணுது. உள்ளார்த்தத்துடன் ரகு பேசுவதை சங்கர் புரிந்து கொள்ளாவிட்டாலும் காயத்ரி புரிந்து கொண்டாள். எங்கள் வீட்டு சமையலை நீங்கள் சாப்பிட விரும்பினால் இவருக்கு ஃபோன் செய்யுங்க, சமைத்து இவர் மூலமே உங்கள் வீட்டுக்கே அனுப்பி வைக்கிறேன். பதிலடி கொடுப்பது போல காயத்ரி பேசவும் முகத்தில் அரைப்பட்டது போல மௌனமானா. பிஸ்னஸ் தொடர்பாக பேசி கொண்டிருந்தவன் எழுந்தான். நேரமாகிவிட்டது, நான் கிளம்புறேன் சங்கர் என்றவன் காயத்ரியை குறுகுறுப்பாக பார்த்தபடி, உன் மனைவி மாதிரி எனக்கும் அமைந்திருந்தால் நான் டைவர்ஸ் வரை போயிருக்கவே மாட்டேன். நீ அதிர்ஷ்டக்காரன். ரகுவின் பாராட்டில் சங்கர் குலைந்து போனான். அவன் சென்றதும் மாதவன் மகனை கோபித்தார். இவனை பார்த்தா நல்லவன் போலவே தெரியல, இவனிடம் ஏண்டா பழகிற? இவனை வீடு வரைக்கும் அழைச்சிட்டு வந்ததே தவறு. வழியில் பார்த்தேன், உடும்பா பிடிச்சிக்கிட்டான். அவனோட பேச்சு ஒரு மாதிரியாக இருந்தாலும் நல்லவன் தான். அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்கிறான். பணப்பெருமை அதிகம், அதனால தான் அவனை உங்களுக்கு பிடிக்கல என்ற மகனின் பேச்சில் மாதவன் சமாதானமாகவில்லை. நான் சொல்றத சொல்லிட்டேன், உன் விருப்பம் போல செய் என்றார். அதற்கு அடுத்த வாரம் கூடை நிறைய பழங்களுடன் ரகு வரவும் அதனை வெளியே தள்ள முடியாமல் மாதவனும் காயத்ரியும் தவித்து போனார்கள். கல்யாணியின் உள்ளம் ரகுவின் வரவினால் சங்கடப்பட்டது. பஸ் நிறுத்தத்திற்காக காத்திருந்த வித்யாவின் அருகே வெள்ளை நிற மாருதி கார் நிற்கவும் திகைப்புடன் வித்யா ஒதுங்கி நின்றாள். கையில் செல்போனுடன் ரகு காரை விட்டு இறங்கினான். ஏய் வித்யா, நீ எங்க? அவனிடம் பேசி அறிமுகம் இல்லாததால் பதில் பேச முடியாமல் வித்யா பயத்தில் வியர்த்து போனாள். பதில் சொல்ல மாட்டியா? வீட்டுக்கு போகணும், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறேன். அட்டகாசமான ஏசி காரை உன் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறேனே, எதுக்கு? காரில் ஏறு, வீட்டுக்கு போகலாம்.
வேண்டாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன். அவசரமாக மருத்துவளை பார்த்து கேலியாக சிரித்தான். பயப்படாத, உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன். இன்னமும் கொஞ்சம் நாளில் எனக்கு உரிமையாக போகிறவ தானே நீயே. புரியலையா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன். சங்கருக்கும் இதே விருப்பம்தான். உன்னை பற்றிய விஷயங்களையெல்லாம் ஏற்கனவே எனக்கு தெரியுமே. இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம்தான். திருமணம் மட்டும்தானே நடந்தது, மற்றபடி மேற்படி சங்கதி எதுவும் இல்லையே. வித்யாவின் காதில் விழும்படி கிசுகிசுப்பாக கேட்கவும் வித்யா உடலும் உள்ளமும் கூனி குறுக நின்றாள். அழுது விடுவலை போல இருந்தவளை விடாமல் தொடர்ந்தான். நான் இப்படி பேசுகிறேன்னு தவறா நினைக்காத. நான் கொஞ்சம் ஜாலி டைப்பு. இன்னும் 2 நாளில் உன் அண்ணன்கிட்ட நம்ம திருமண விஷயமா பேச போகிறேன். வருங்கால கணவனாக போகிறவன் தானே. இன்னமும் என்ன தயக்கம்? காரில் ஏறு. தயவு செஞ்சு என்னை வற்புறுத்தாதீங்க. எனக்கு உங்கள் காரில் ஏற விருப்பமில்லை. நான் பஸ்லேயே போயிடுவேன். அதுவரை சற்று தொலைவில் இருந்து இவர்கள் பேசுவதையே கவனித்து கொண்டிருந்த அருண் பைக்குடன் வித்யாவிடம் வந்தான். வண்டியில் ஏறு வித்யா. அருண் அதட்டவும் சற்று தயங்கி நின்றவள் மறுப்பு சொல்லாமல் அருண் பைக்கில் ஏறி அமர்ந்தாள். தன்னை தாண்டி சென்ற பைக்கை ஆத்திரத்துடன் வெறித்து பார்த்து கொண்டிருந்தான் ரகு. பத்தினி போல என்னிடம் நாடகமாடிட்டு அடுத்தவன் கூப்பிட்டதும் மறுப்பு சொல்லாமல் அவன் பின்னாடியே போகிறாளே. ஒருவேளை அவளுடைய காதலனா இருப்பானோ? எதற்கும் சங்கரிடம் சொல்லி வித்யாவை எச்சரிக்கை செய்ய வேண்டும். இவளை இவள் போக்கில் போகவிடக்கூடாது. தனக்குள் கருவிக்கொண்டான். வீட்டின் தெருவை நெருங்கும் முன் வித்யா பைக்கை நிறுத்த சொல்லி இறங்கி கொண்டாள். உங்கள் உதவிக்கு நன்றி என்று வித்யா சொல்ல அருண் முறுவலித்தான். நான் தான் நன்றி சொல்லணும். அந்த ராஸ்கல் உங்ககிட்ட ஏதோ வம்பு பேசிகிட்டு இருந்ததை தூரத்துலேருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். என்னால் தாங்க முடியல. உங்களை வண்டியில் ஏற சொல்லி அதட்டிட்டேன். என் பேச்சை மதித்து என்னோட வண்டியில் ஏறின உங்களுக்கு நான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். அவன் யார்? என் மாமாவுக்கு வேண்டியவரான். அயோக்கிய ராஸ்கல். உங்கள் மாமா கிட்ட சொல்லுங்கள், அவனை கண்டித்து வைக்க சொல்லுங்கள். ஆகட்டும் என்று தலையசைத்தாள். என் மீது உங்களுக்கு கோபம் இல்லையே? ஏன்? நான் அந்த அசோக்குக்கு உறவுக்காரன் என்பதால் என் மீது கோவப்படுவீங்களோன்னு நினச்சேன். ராகவன் மாமா உங்களுக்காக ரொம்பவும் வருத்தப்படுறாரு. உங்களையும் உங்கள் அம்மாவையும் சந்தித்து பேசணும்னு விரும்புகிறாரு. அவரை சந்தித்து பேசுகிற மனநிலையில் நானும் இல்லை, அம்மாவும் இல்லை. ரோட்டில் நின்று பேசினா பலரும் தவறாக நினைக்கக்கூடும். நான் வீட்டுக்கு போகிறேன். அவசரமாக பேசிவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றாள் வித்யா. வித்யாவின் செயலால் சிரித்தபடியே பைக்கை கிளப்பினா அருண். வித்யாவை அருண் சில நாட்களாகவே பின்தொடர்ந்து வருவதை வித்யா அறிந்திருக்க நியாயமில்லைதான். காலேஜ் முடிந்து எப்போதும் தாமதமாக வரும் வித்யா அன்று அரை மணி நேரத்துக்கு முன்னதாகவே வந்துவிடவும் கல்யாணியும் காயத்ரியும் ஆச்சரியமானார்கள். என்ன வித்யா, இத்தனை சீக்கிரம் வீடு திரும்பிட்ட? அக்கறையாக கேட்ட அக்காவிடம் அதற்கு மேலும் தாங்க மாட்டாமல் பஸ் ஸ்டாப்பில் ரகு தன்னிடம் வரம்பி மீறி பேசியதையும் அருண் பைக்கில் கொண்டு வந்து விட்டதையும் மறைக்காமல் சொல்லி முடித்தாள். கல்யாணியின் உள்ளத்தில் அதுவரை ஒதுங்கியிருந்த கவலை மீண்டும் புகுந்து கொண்டது. காயத்ரியின் கண்களில் கோபக்கனல். அவர் வரட்டும், அந்த பொறுக்கிக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவன் காரில் ஏறுன்னு சொன்னதை அவனோட கன்னத்திலேயே ஓங்கி அறைய வேண்டியது தானே. கேட்க ஆள் இல்லைன்னு நினச்சிட்டானா? அவன் வீடு தேடி பெண் கேட்டு வரட்டும், நாக்கப்படுங்கிற மாதிரி பேசி அவனை விரட்டுறேன். ஆவேசத்துடன் பேசும் மகளை கல்யாணி இடைமறித்தாள். வேண்டாம் காயத்ரி, அவசரப்பட்டு எதுவும் பேசிடாத. ரகு மாப்பிள்ளையோட சிநேகிதன். எங்களுக்காக பறிஞ்சு பேசி உன்னோட நிம்மதியை கெடுத்துக்காத. இந்த விஷயம் வெளியில் வரட்டும், பிறகு அதுக்கு தகுந்தபடி முடிவு செய்யலாம். இரவு முதுகை காட்டிக்கொண்டு திரும்பி படுத்திருக்கும் மனைவியை புரியாமல் பார்த்தான் சங்கர். என்னடா, ஏன் திரும்பி படுத்துக்கிட்ட? லேசா தலைவலி. திரும்பாமலேயே பதிலளிக்கவும் சங்கர் வேகமாக படுக்கை விட்டு எழுந்து தலைவலி தைலத்தோடு மனைவியை நெருங்கினான். என்கிட்ட முன்பே சொல்லியிருக்க கூடாதா? கொஞ்சம் பொறு, தைலத்தை நெத்தியில் தடவுறேன். இதமாக நெற்றியில் தைலத்தை தடவும் கணவனின் அன்பில் நெகிழ்ந்து போனாள். ரகுவின் நினைவு வரவும் மீண்டும் உள்ளம் இறுகி போனது. நீங்கள் போய் படுங்க, ஏற்கனவே தலைவலி மாத்திரை விழுங்கிட்டேன் என்றாள். பெருமூச்சுடன் படுக்கையில் சரிந்தான். செல்ஃபோன் விடாமல் அலற எடுத்தான். ஹலோ, சங்கர் பேசுகிறேன். நான் ரகு. இந்த நேரத்தில் எதுக்குடா ஃபோன் செய்கிற? உன்கிட்ட மனசு விட்டு பேசணும், அதுவும் உடனே பேசணும். நீங்கள் வர்றியா இல்லை நான் வரட்டுமா என்றவனின் பேச்சில் நன்றாக குடித்திருந்ததை உணர முடிந்தது. பேசலாம், ஆனால் இப்போது வேண்டாம். எதுவாக இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம். என் வாழ்க்கையை பற்றி பேசணும். நிதானமாக காலையில் பேசிக்கலாம். இப்போ ஃபோனை வைத்துவிட்டு சங்கர் தூங்க முயல காயத்ரி தூக்கம் வராமல் ரகுவை சபித்தாள். நாசக்கார பாவி, எந்த நேரத்தில் ஃபோன் செய்கிறான் பாரு. வித்யாவை பற்றி பேசியிருப்பானோ? இவரும் காலையில் நிதானமாக பேசிக்கலான்னு சொல்லிட்டாரு. இருக்கட்டும், இந்த மனுஷனை பிறகு கவனிச்சுக்கிறேன். வெகு நேரம் படுக்கையில் புரண்டு கொண்டிருந்தாள்.
காலையில் அலுவலகம் செல்லும் பரபரப்புக்கிடையே ரகு மாப்பிள்ளை போல கம்பீரத்துடன் காரை விட்டு இறங்கினான். வித்யா கலவரத்தோடு பெற்றவளை பார்த்தாள். ரகுவின் வரவு எரிச்சலை உண்டாக்க அவனை வரவேற்க விருப்பமே இல்லாமல் மாதவன் அமைதியாக நியூஸ் பேப்பரை படித்து கொண்டிருந்தார். வா ரகு, என்ன திடீர்னு? நானே உன்னை பார்க்கலான்னு நினச்சேன். சங்கர் வரவேற்க பரவாயில்ல, உனக்கு சிரமம் வேண்டாமேன்னு நானே வந்துட்டேன். ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சா? நேரம் இருக்குது, உட்காரு. வீட்டில் பெரியவங்க இல்லாததுனால நானே பேச வேண்டியிருக்கு. வித்யாவை பெண் கேட்டு வந்திருக்கிறேன். இது உனக்கு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டுமேன்னு தான் காலையிலேயே வந்தேன். சங்கர் திகைத்து போனான். அதிர்ச்சியாக தான் இருக்குது. நீ நினைக்கிற மாதிரி இன்ப அதிர்ச்சி இல்லை, பயங்கரமான அதிர்ச்சி. வித்யாவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க இப்போ விருப்பம் இல்லை, படிக்க வைக்கலான்னு இருக்கும். எனக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கும்போது எனக்கு வரப்போகிறவ படித்து வேலைக்கு போகணுங்கிற அவசியமே இல்லை. முதல் மனைவியை டைவர்ஸ் செய்த மாதிரி இன்னொருத்தியையும் டைவர்ஸ் செய்துட்டா அவகதி. சங்கர் ரகு அடிப்பட்ட நாகமாக சீறினா. இதோ பாரு, நம்ம நட்பு நம்மோட மட்டும் இருக்கட்டும், என் குடும்பம் வரைக்கும் தொடர வேண்டாம், புரியுதா? வித்யாவோட கனவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறேன். உனக்கு திருமணம் செஞ்சு வச்சு அவளோட வாழ்க்கையை பாலாக்க நான் விரும்பலை. நீ போகலாம். என்னோட வசதிக்கு ஆயிரக்கணக்கான பொண்ணுங்க க்யூவில் நிற்பாங்க. வித்யா ஏற்கனவே திருமணமானவள்னு தெரிஞ்சும் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணுங்கிற நல்ல எண்ணத்தில் வந்திருக்கிறேன். வித்யாவுக்கு வாழ்க்கை கொடுக்க சொல்லி உன்கிட்ட நான் ஒன்றும் கெஞ்சலையே. சங்கர் சூடாக பேச ரகு ஆத்திரமானான். வித்யாவை பற்றி பெரிய மனக்கோட்டையெல்லாம் கட்டாத. என் காரில் ஏற மாட்டேன்னு சொன்னவ எவனோ ஒருத்தன் பைக்கை கொண்டு வந்து நிறுத்தினதும் ஏறிட்டா. ஒரு நாளைக்கு உங்கள் எல்லாரையுமே ஏமாற்றிட்டு டாட்டா காட்டிட்டு அவனோட போக போகிறா. வாய்க்கு வந்தபடி பேசிவிட்டு வெளியேறினான் ரகு. என்னடா இவன் என்னென்னமோ பேசிட்டு போகிறான். வித்யாவை கட்டித்தர மாட்டேன்னு சொன்னதும் ஆத்திரத்தில் பேசிட்டு போகிறான். அவனை வீட்டுக்குள்ளே விட்டதே தப்பு. அவனும் அவன் பணமும் அவனை பார்க்கவே வெறுப்பாக இருக்குடா. இனிமேல் அவனை வீட்டுக்குள்ளே விட நான் என்ன முட்டாளா? காயத்ரி கணவனின் பேச்சில் மகிழ்ந்து போனாள். சந்தோஷத்தில் கணவனை இறுகி கட்டிக்கொள்ள வேண்டும் என்று மனம் தவித்தாலும் சூழ்நிலை உணர்ந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். வித்யாவை கணவன் தவறாக நினைத்து விடக்கூடாது என்ற எண்ணத்தில் வித்யா எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னா. பைக்கில் அவளை அழைச்சிட்டு வந்தது வித்யாவுக்கு தெரிஞ்சவர் தான். வித்யா மீது எனக்கு நம்பிக்கை இருக்குது காயத்ரி, ஆனால் என் மீது இன்னமும் உனக்கு நம்பிக்கை வரலையே. வித்யாவை ரகுவுக்கு திருமணம் செஞ்சு வைக்க சொல்லிடுவேணும்னு முகத்தை 2 நாளாக தூக்கி வச்சிட்டு இருந்தல்ல. சங்கர் வேதனையோடு பேச காயத்ரி சிரித்தாள். தப்பு தான், காலில் வேணா விழட்டுமா? அந்த அளவுக்கெல்லாம் நான் கொடுமைக்காரன் இல்லை. நீ எப்போதும் சிரித்த முகமாக இருந்தாலும் அதுவே போதும். ஆஃபீஸ்க்கு நான் கிளம்புறேன். ஸ்கூட்டியில் வித்யாவை காலேஜில் இறக்கி விட்டுட்டு நீ உன் ஆஃபீஸ்க்கு போயிடு. மிச்சத்தை ராத்திரி பேசிக்கலாம். பார்வையால் மனைவியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்பினான் சங்கர். கணவனின் பார்வை உணர்த்திய அர்த்தம் காயத்ரியை வெட்கத்தில் முகம் சிவக்க வைத்தது. காலேஜ் முடிந்து வீடு திரும்பிய வித்யா வாசலில் வித்தியாசமான 2 ஜோடி செருப்புகள் இருப்பதை பார்த்தவாறு யாராக இருக்கும் என்ற யோசனையோடு வீட்டினுள் நுழைந்தாள். ராகவனையும் அருணையும் கண்டது வாய் அடைத்து போனாள். வித்யாவின் மனநிலையை உணர்ந்த ராகவன், வாமா வித்யா, உனக்காகத்தான் நாங்கள் காத்திருக்கோம் என்றார். எனக்காக நீங்கள் எதுக்காக காத்திருக்கணும்? வெறுப்புடன் பேசினாள். உன்கிட்ட பேசலான்னு காத்திருக்கிறேன். முக்கியமான செய்தியை சொல்லணுன்னு தான் எல்லாரையும் உட்கார வச்சிருக்கிறேன். நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. உங்களால் நான் பட்ட அவமானங்கள் போதும். ப்ளீஸ் தொடர்ந்து வந்து என்னை தொல்லை கொடுக்காதீங்க. பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேச கற்றுக்கோ வித்யா. கல்யாணி கடுமையாக அதட்ட ராகவன் தடுத்தார். வித்யாவை எதுவும் திட்டாதீங்க. வித்யா நிலைமையில் யாராக இருந்தாலும் இப்படித்தானே பேசுவாங்க. அசோக் ஏற்கனவே திருமணமானவன்னு சத்தியமாக எனக்கு தெரியாதுமா. நான் எந்த பாவமும் அறியாதவன். என் மகன் சார்பில் உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்க வரல. உன்னோட வாழ்க்கையில் மீண்டும் வசந்தம் வரணும்னு தான் வந்திருக்கிறேன். என்னோட வாழ்க்கையில் வசந்தம் எப்போவோ தொலைஞ்சு போயிடுச்சு. உன்னோட வாழ்க்கை இனிமேதாம்மா சந்தோஷமாக ஆரம்பிக்க போகுது. அசோக் செய்த தவறுக்கு அவனுடைய மனைவி அதிகப்படியான தண்டனையை கொடுத்துருக்கிறா. நாம் மன்னிச்சாலும் விமலா அவனை மன்னிக்க தயாராக இல்லை. நீ வாழணுமா? அருண் உன் மீது உயிரியே வச்சிருக்கிறான். காலேஜில் படிக்கும்போதே உன்னை ஒரு தலையாக காதலிச்சிருக்கான். உன்னை திருமணம் செய்துக்க விரும்புகிறான். எங்கள் எல்லாருடைய விருப்பமும் அதுதான். வித்யா கையெடுத்து வணங்கினாள். திருமண வாழ்க்கையே வேண்டாம், எனக்கு அது பிடிக்கல. தயவு செஞ்சு என்னை விட்டுடுங்களேன். அதுவரையில் அமைதியாக இருந்த மாதவன் வாய் திறந்தார். அவசரப்பட்டு முடிவு செய்யக்கூடாது வித்யா. உன்னுடைய காயப்பட்ட மனசுக்கு அருண் மருந்தாய் இருப்பான். உனக்கு அசோக் துரோகம் செய்து விட்டானேன், அவனுக்கு தண்டனையா? பெயருக்கு மட்டும் புருஷனாக இருந்தால் போதுன்னு விமலா சொல்லிட்டா. அசோக் ரொம்பவும் மனம் திருந்திட்டான். உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு துடிக்கிறான். அவனை மன்னிக்க விமலா தயாரா இல்லை. அருணை நீ மணந்து கொண்டால்
விமலா மனசு இலகி அசோக்கையும் மன்னிக்கக்கூடும். அவங்களும் சின்னஞ்சிறுசுகள் தானே. மாதவன் கெஞ்சுதலாக பேசினார். காயத்ரி தங்கையின் தலையை வருடினாள். எங்கள் எல்லாருக்குமே அருணை பிடிச்சிருக்கு, நீ சம்மதம் சொன்னா போதும். வித்யா பதில் பேசாதிருக்க அருண் முகவாட்டத்துடன் எழுந்தான். வித்யா என்னை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இல்லை, இருந்தாலும் என்னைக்காவது வித்யா மனசு மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் காத்துட்ருக்கேன் என்றான் அருண். ராகவன் எழுந்தார். நான் ஊருக்கு போகும் முன் உன் முடிவை சொல்லிடுமா, நல்ல முடிவாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றார். என் படிப்பு முடியும் வரையில் அவரால் காத்திருக்க முடியுமான்னு கேளுங்க. வெட்கச் சிரிப்புடன் வித்யா சொல்ல எல்லாரது முகத்திலும் மலர்ச்சி. நீ என்னடா சொல்கிற? ராகவன் அருணை ஊசிப்பி விட்டார். அருண் வாயெல்லாம் பல்லாக சிரித்தான். என் மனைவி அதிகம் படித்தவள்னு சொன்னால் அது எனக்கு தானே பெருமை. எவ்வளோ நாளானாலும் காத்திருக்கணும்னு நினச்சவன் படிப்பு முடியும் வரை காத்திருக்க மாட்டேனா? அதற்காக அருணை ரொம்ப நாள் காத்திருக்க வச்சிடாதம்மா. இந்த வருடம் படிப்பு முடிஞ்சதும் உங்கள் திருமணத்துக்கு பிறகு வேண்டிய மட்டும் நீ மீண்டும் படி. உனக்கு அருண் கணவனாக வந்தால் உன்னோட லட்சிய கனவுகளும் நிறைவேறும். சரிதானே வித்யா? சங்கர் குறும்பாக கேட்க வித்யா வெட்கத்தோடு தலை குனிந்தாள். இந்த சந்தோஷ தினத்தை உடனே கொண்டாடணும். மாதவன் உற்சாக மிகுதியுடன் சொல்ல, நீங்கள் பேசிட்டுருங்க, நான் விருந்து ரெடி பண்ணிடுறேன். கல்யாணி சந்தோஷத்தோடு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். பெற்றவரை தொடர்ந்து சென்ற காயத்ரியிடம் ரகசியமாக, இந்த விருந்தோட என்னை ஏமாத்திடாத, கிசுகிசுப்பாக சங்கர் சிரித்தபடி சொல்ல, உங்களை மற்றவங்க இருப்பதையும் மறந்தவளாக சங்கரின் கன்னத்தில் கிள்ளினாள். பார்த்துமா, என் மகன் கன்னம் வீங்கிடும். மாதவன் குறும்பாக பேச வெட்கம் தாழாமல் காயத்ரி முகத்தை மூடிக்கொண்டு உள்ளே ஓட அனைவரது சிரிப்பிலும் வீடே கலகலப்பானது. நாவல் முடிவடைந்தது. ஆதரவளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு நாவல் பதிவில் சந்திக்கலாம். வணக்கம்.